நாளையில் உங்களுடைய சமூகத்தில் நாங்கள் வந்திருக்கிறோம். மாதத்துடைய கடைசி ஆராதனையில் எங்களை கொண்டு வந்து ஜீவனோட பலனோட எங்களை நிற்க செய்ததுக்காய் நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரை, உம்மை ஆராதிப்பதற்கான பலனையும் வாய்ப்பையும் தரணையும் எங்களுக்கு கொடுத்ததுக்காக நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரை, இந்த காலையில் ஆராதனைக்கு வருகிற ஒவ்வொருவரையும் நீங்கள் அபிஷேகிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் தொடக்கம் முதல் முடிவு வரைக்கும் நீர் எங்களோடு அசைவாடும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரை, பரிசுத்த ஆவியினுடைய பலத்தில் இங்கிருந்து நாங்கள் கடந்து செல்ல எங்களுக்கு உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். வருகிற ஒவ்வொருவரும் இருதயத்தில் ஆண்டவர் இன்றைக்கு என்னோடு என்ன பேச போகிறார், என்னை எப்படி தொடப்போகிறார், எப்படி ஆசீர்வதிக்க போகிறார் என்ற வாஞ்சியோடு வருகிற ஒவ்வொருவரையும் நீங்கள் நிரப்பி அனுப்பும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆராதனை முழுதுமாய் உம்முடைய கரம் எங்களை வழி நடத்தட்டும். இயேசுவின் ரத்தம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். முதல் பாடலாக ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம் என்ற பாடலாம். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம், வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம், வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். அல்லேலூயா அல்லேலூயா பாடுவேன், ஆனந்த துணியால் உயர்த்துவேன். அல்லேலூயா அல்லேலூயா பாடுவேன், ஆனந்த துணியா உயர்த்துவேன். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம், வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். நீதியின் கரத்தினால் தாங்கி, நீதியின் கரத்தினால் தாங்கி நடத்துவார். கர்த்தரே என் பலன், எதற்குமே அஞ்சிடே. கர்த்தரே என் பலன், எதற்குமே அஞ்சிடே. ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம், வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். அற்புதம் செய்பவர், அகிலமும் படைத்தவர். அற்புதம் அகிலமும் படைத்தவர், யுத்தத்தில் வல்லவர், மீட்பர் ஜெயிக்கிறார். யுத்தத்தில் வல்லவர், மீட்பர் ஜெயிக்கிறார். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம், வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம்
அல்லேலூயா அல்லேலூயா பாடுவேன் ஆனந்த துணியா உயர்த்துவேன் அல்லேலூயா ஆனந்த துணியா உயர்த்துவேன் ஜெயம் கொடுக்க தேவனுக்கு கோடி கோடி சோத்திரம் வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாள் எல்லாம் சோத்திரம். ஹல்லேலூயா. இந்த காலையில் உயிர் தெழுந்த இயேசு நம்ம வாழ்க்கையில் எல்லாவற்றையும் ஜெயம் தருகிறவராய் இருக்கிறார். கரங்களை தட்டி உற்சாகமாய் அவரை உயர்த்தி பாடும்பொழுது பரிசுத்தாவினர் மகிமைப்படுகிறவராய் இருக்கிறார். கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்பொழுதும் வெற்றி உண்டு என்ற பாடலை கரம் தட்டி பாடலாம். கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்பொழுதும் வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்பொழுதும் வெற்றி உண்டு. வெற்றி உண்டு வெற்றி உண்டு வெற்றி உண்டு நமக்கு வெற்றி உண்டு வெற்றி உண்டு வெற்றி உண்டு வெற்றி உண்டு வெற்றி உண்டு வெற்றி உண்டு நமக்கு வெற்றி உண்டு வெற்றி உண்டு வெற்றி உண்டு. என்ன என்ன துன்பம் வந்தாலும் நான்
இருந்தாலும் கிறிஸ்து நமக்கு வெற்றி தருகிறவராய் இருக்கிறார். அன்பு கூறுவேன், இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன், இன்னும் ஆர்வமாக என பாடலாம். அன்பு கூறுவேன், இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன், இன்னும் ஆர்வமாய். அன்பு கூறுவேன், இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன், இன்னும் ஆர்வமாய். உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு. அன்பு கூறுவேன், ஆராதனை 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 ஆராதனை. எபினேசரே எபினேசரே, இதுவரையில் உதவி நீரே. எபினேசரே இதுவரையில் உதவி நீரே, இதுவரையில் உதவி நீரே. உம்மை முழு உள்ளத்தோடு முழு பலத்தோடு. அன்பு கூறுவே, ஆராதனை 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 ஆராதனை. எல்ரோயி எல்ரோயி, என்னை கண்டீரே, நன்றி ஐயா. எல்ரோயி எல்ரோயி, என்னை கண்டீரே, நன்றி ஐயா. என்னை கண்டீரே, நன்றி ஐயா. உம்மை முழு உள்ளத்தோடு முழு பலத்தோடு. அன்பு கூறுவே, ஆராதனை 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 ஆராதனை. இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன், இன்னும் ஆர்வமாய். அன்பு கூறுவேன், இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன், இன்னும் ஆர்வமாய். உம்மை முழு உள்ளத்தோடு முழு பலத்தோடு. அன்பு கூறுவேன், ஆராதனை 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 ஆராதனை. யெகோவா ரஃபா யெகோவா ரஃபா, சுகம் தந்தீரே, நன்றி ஐயா. யெகோவா ரஃபா யெகோவா ரஃபா, சுகம் தந்தீரே, நன்றி ஐயா. சுகம் தந்தீரே, நன்றி ஐயா. உம்மை முழு உள்ளத்தோடு முழு பலத்தோடு. அன்பு கூறுவே, ஆராதனை 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 ஆராதனை. அன்பு கூறுவே, இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன்,
அல்லேலூயா. ஆண்டவர் உன்னை என்னையும் படைத்தது அவரை ஆராதிக்கிறது மட்டும்தான். அதனால் ஆராதனை நேரத்தில், பாடுகிற நேரத்தில் நம்ம அக்கம் பக்கம் பார்க்காம ஆண்டவரை உயர்த்தி பாடும்பொழுது பரிசுத்த ஆவியானவர் மகிமைப்படுகிறவராக இருக்கிறார். மகிமையின் மேகமாக இறங்கி வந்தீரே என்ற பாடலை கரந்தட்டி பாடலாம். மகிமையின் மேகமாக இறங்கி வந்தீரே, ஆசரிப்பின் கூடாரத்தில் இறங்கி வந்தீரே. மகிமையின் மேகமாக இறங்கி வந்தீரே, ஆசரிப்பின் கூடாரத்தில் இறங்கி வந்தீரே. வாருமையா நல்லவரே, துணையாளரே, எங்கள் ஆறுதலே. வாருமையா நல்லவரே, துணையாளரே, எங்கள் ஆறுதலே. மகிமையின் மேகமாக இறங்கி வந்தீரே, ஆசரிப்பின் கூடாரத்தில் இறங்கி வந்தீரே. மகிமையின் மேகமாக இறங்கி வந்தீரே, ஆசரிப்பின் கூடாரத்தில் இறங்கி வந்தீரே. மகா பரிசுத்த ஸ்தலத்தினில் கேருபீன்கள் மத்தியில் கிருபாசன மீதினில் இறங்கி வந்தீரே. மகா பரிசுத்த ஸ்தலத்தினில் கேருபீன்கள் மத்தியில் கிருபாசன மீதினில் இறங்கி வந்தீரே. வாருமையா நல்லவரே, துணையாளரே, எங்கள் ஆறுதலே. வாருமையா நல்லவரே, துணையாளரே, எங்கள் ஆறுதலே. மகிமையின் மேகமாக இறங்கி வந்தீரே, ஆசரிப்பின் கூடாரத்தில் இறங்கி வந்தீரே. மகிமையின் மேகமாக இறங்கி வந்தீரே, ஆசரிப்பின் கூடாரத்தில் இறங்கி வந்தீரே. முட்செடியின் மத்தியில் சீனாய் மலை உச்சியில் கண்மலையின் வெடிப்பினில் இறங்கி வந்தீரே. முட்செடியின் மத்தியில் சீனாய் மலை உச்சியில் கண்மலையின் வெடிப்பினில் இறங்கி வந்தீரே. வாருமையா நல்லவரே, துணையாளரே, எங்கள் ஆறுதலே. வாருமையா நல்லவரே, துணையாளரே, எங்கள் ஆறுதலே. மகிமையின் மேகமாக இறங்கி வந்தீரே, ஆசரிப்பின் கூடாரத்தில் இறங்கி வந்தீரே. மகிமையின் மேகமாக இறங்கி வந்தீரே, ஆசரிப்பின் கூடாரத்தில் இறங்கி வந்தீரே. சீடர்களின் மத்தியில் மேல் வீட்டு அறையினில் பெந்தெகோஸ்தே நாளினில் இறங்கி வந்தீரே. சீடர்களின் மத்தியில் மேல் வீட்டு அறையினில் பெந்தெகோஸ்தே நாளினில் இறங்கி வந்தீரே. வாருமையா நல்லவரே, துணையாளரே, எங்கள் ஆறுதலே. வாருமையா நல்லவரே, துணையாளரே, எங்கள் ஆறுதலே. மகிமையின் மேகமாக இறங்கி வந்தீரே, ஆசரிப்பின் கூடாரத்தில் இறங்கி வந்தீரே. மகிமையின் மேகமாக இறங்கி வந்தீரே, ஆசரிப்பின் கூடாரத்தில் இறங்கி வந்தீரே. இந்த காலையில் பரிசுத்த ஆவியானவர் நம்ம மத்தியிலே இறங்கி வந்து பல காரியங்களை நம்ம வாழ்க்கையில் செய்ய காத்து கொண்டிருக்கிறார்.
இன்னொரு பாடலை பாடி அதுக்கப்புறம் ஆராதனைக்குள்ளே போகலாம். அலங்கார வாசலாலே பிரவேசிக்க வந்திருக்கிறோம் என்ற பாடலை பாடி ஆராதனைக்குள்ளே நாம் போகலாம். அலங்கார வாசலாலே பிரவேசிக்க வந்து நிற்கிறோம். தேவ வீட்டின் நன்மையாலே பிரவேசிக்க வந்து நிற்கிறோம். வாசலாலே பிரவேசிக்க வந்து நிற்கிறோம். தேவ வீட்டின் நன்மையாலே பிரவேசிக்க வந்து நிற்கிறோம். ஆராதிக்க வந்து அன்பு கூற வந்து யெகோவா தேவனையே துதித்திட வந்து தொழுதிட வந்து தூயவரே சுவையே. ஆராதிக்க வந்து அன்பு கூற வந்து யெகோவா தேவனையே துதித்திட வந்து தொழுதிட வந்து தூயவரே சுவையே. ஆலயம் செல்லுவதே அது மகிழ்ச்சியை தந்திடுதே. ஆலயம் செல்லுவதே அது மகிழ்ச்சியை தந்திடுதே. என் சபையுடனே உம்மை துதித்திடவே கிருபையும் கிடைத்திட்டதே. என் சபையுடனே உம்மை தொழுதிடவே கிருபையும் கிடைத்திட்டதே. ஆராதிக்க வந்து அன்பு கூற வந்து யெகோவா தேவனையே துதித்திட வந்து தொழுதிட வந்து தூயவரே சுவையே. ஆராதிக்க வந்து அன்பு கூற வந்து யெகோவா தேவனையே துதித்திட வந்து தொழுதிட வந்து தூயவரே சுவையே. பலிகளை செலுத்திடவே ஜீவ பலியாக மாறிடவே. பலிகளை செலுத்திடவே ஜீவ பலியாக மாறிடவே. மறுரூபத்தின் இதயத்தை தந்தீரே சோத்திரம் சோத்திரமே. மறுரூபத்தின் இதயத்தை தந்தீரே சோத்திரம் சோத்திரமே. ஆராதிக்க வந்து அன்பு கூற வந்து யெகோவா தேவனையே துதித்திட வந்து தொழுதிட வந்து தூயவரே சுவையே. ஆராதிக்க வந்து அன்பு கூற வந்து யெகோவா தேவனையே துதித்திட வந்து தொழுதிட வந்து தூயவரே சுவையே. நன்மைகள் செய்தவர்க்கே நாங்கள் நன்றியை செலுத்துவோமே. நன்மைகள் செய்தவர்க்கே நாங்கள் நன்றியை செலுத்துவோமே. என் காணிக்கையை உம் கரங்களிலே உற்சாகமாய் விதைக்கிறோமே. உம் கரங்களிலே உற்சாகமாய் விதைக்கிறோமே. ஆராதிக்க வந்து அன்பு கூற வந்து யெகோவா தேவனையே துதித்திட வந்து தொழுதிட வந்து தூயவரே சுவையே. ஆராதிக்க வந்து அன்பு கூற வந்து யெகோவா தேவனையே துதித்திட வந்து தொழுதிட வந்து தூயவரே சுவையே. இந்த காலையில் இருந்த இடத்துல கண்களை மூடி நீங்களும் நானும் அவரை ஆராதிக்க மாத்திரம் தான் வந்திருக்கோம். பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய இருதயங்களை ஆராய்ந்து பார்க்கிறவர்.
வெளிரங்கமான காரியங்களை எல்லாவற்றையும் உதாசீனப்படுத்தி எல்லாவற்றையும் தூர வைத்து விட்டு சிறிது நேரம் கொஞ்ச நேரம் முழு இருதயத்தோடு ஆண்டவர் உன்னை காண்கிறார், உன் இருதயத்தை ஆராய்ந்து பார்க்கிறார் என்ற ஒரு உணர்வோடு நீ நான் ஆராதிப்போம் என்றால் பரிசுத்த ஆவியானவர் இன்றைக்கு நம்மோடு அசைவாடுகிறவராக இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் ஒருவரையும் புறம்பே தள்ளுவதில்லை, ஒருவரையும் வெறுமையாய் அனுப்புவது கிடையாது. வந்தவனமாய் போவதற்கு நீங்கள் நானும் அவரை ஆராதிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. அப்படி என்றால் ஆராதனையில் பிரியப்படுகிறவர் நீ நானும் அவரை பிரியப்படுத்துவதற்காய் ஆராதிக்க வேண்டும். பரிசுத்த ஆவியான நம்ம ஆராதனையில் பிரியப்படுகிறாரா என்பதை ஆராய்ந்து ஆராதிக்க வேண்டிய அவசியமானதாக இருக்கிறது. உங்களுடைய இருதயங்களை எல்லா காரியங்களையும் ஆண்டவருடைய சமூகத்தில் கொடுத்து, ஆண்டவரே உம்முடைய மகனாக மகளாக திரும்ப நான் வந்திருக்கிறேன். ஆண்டவரே என்னை ஒரு விஷயம் ரத்தத்தினால கழுவி என்னை சுத்திகரிங்க. ஆண்டவரே என் பாவ கரைகள் எல்லாவற்றையும் அகற்றுங்க. ஆண்டவரே என்னை ஒரு விஷயம், என்னை மீண்டும் ஒரு விஷயம் என்னை கழுவுங்கப்பா என்று கேட்கும்பொழுது பரிசுத்த ஆவியானவர் இந்த காலையில் மீண்டும் உன்னை உச்சன் தலை முதல் உள்ளங்கால் வரைக்கும் கழுவி உன்னை சுத்திகரிக்கிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர். அப்படிப்பட்ட தேவனிடத்தில் உன்னுடைய துதி செல்ல வேண்டும் என்றால் நீயும் நானும் பரிசுத்தமாக இருக்க வேண்டியது அவசியமானதாக இருக்கு. இந்த காலையில் பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிக்கவே முடியாது. அப்படிப்பட்ட பரிசுத்தை நீ நானும் தரித்து கொள்ள வேண்டியது அவசியமானதாக இருக்கு. பரிசுத்த ஆவியானவர் நம்மை காணும் பொழுது நீ நானும் அவரை போலவே பரிசுத்தராய் இருக்க வேண்டும். உன்னுடைய வாழ்க்கை பரிசுத்தமாய் இருக்க வேண்டும். தேவனுடைய ஆலயமாய் இருக்க உன்னுடைய சரீரம் பரிசுத்தமாய் இருக்க வேண்டும். உன்னுடைய சிந்தனைகள் பரிசுத்தமாய் இருக்க வேண்டும். உன்னுடைய வாழ்க்கை முழுதுமாய் இந்த காலையில் பரிசுத்த ஆவியானவர் உன்னை பரிசுத்தமாய் மாற்றுகிறவராய் இருக்கிறார். மீண்டும் ஒரு விசை உன்னை நீதிமான் என்ற முத்திரை குத்துகிற நேரமாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. அவரிடத்துல சொல்லுங்க, ஆண்டவரே நான் அப்படியே வந்திருக்கிறேன். ஆண்டவரே என்னை ஒரு விஷயம் பாருங்க, என் வாழ்க்கையை என்னை மீண்டும் என்னை கழுவி என்னை மார்போடு அணைத்துக் கொள்ளுங்க அப்பா என்று கேட்கும் பொழுது நீ சொல்லுவதற்கு முன்பதாகவே இரு கரங்களையும் விரித்து உன்னை அணைத்துக் கொள்ளுகிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இந்த காலையில் நீ நானும் ஆராதிக்க வந்திருப்பது உயிர்த்தெழுந்த இயேசுவை ஆராதிக்க வந்திருக்க. அந்த நாளிலே ஸ்திரீகள் உள்ளே சென்று பார்த்த பொழுது அவர் இல்லை என்ற பொழுது ஒரு பயம் இருந்தது. ஆனால் வழியிலே அவரை சந்தித்த போது மிகுந்த மகிழ்ச்சியோடு இருந்தாங்க. நீ நானும் ஆராதிக்க வந்திருப்பது அப்படிப்பட்ட ஒரு மகிழ்ச்சியான தருணத்தில், அப்படிப்பட்ட ஒரு மகிழ்ச்சியான நேரத்தில் நாம் வந்திருக்கிறோம். அப்படி என்றால் நீ நானும் ஆராதிக்கும் பொழுது மகிழ்ச்சியோடு ஆராதிக்க வேண்டும், சந்தோஷமாய் ஆராதிக்க வேண்டும். நம்மளுடைய கவலைகள், துக்கங்கள், கஷ்டங்கள், வியாதிகள் எல்லாம் சுகமடைகிற நேரமாயிருக்கு, எல்லாம் நிவர்த்தியாகிற நேரமாயிருக்கிறது. ஆராதனையில் அவர் நம்மை தொடும் பொழுது ஹல்லேலூயா. உயிரோடு எழுந்தவரே உம்மை ஆராதனை செய்கிறோம். ஜீவனின் அதிபதியே உம்மை ஆராதனை செய்கிறோம். உயிரோடு எழுந்தவரே ஆராதனை செய்கிறோம். முழு மனதோடு முழு இருதயத்தோடு வாய்களை திறந்து அவரை ஆராதிக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் மகிமைப்படும் பொழுது உன் வாழ்க்கையை மகிமையாய் மாற்றுகிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா, ஓசன்னா. அல்லேலூயா, ஓசன்னா. அல்லேலூயா, ஓசன்னா. அல்லேலூயா, ஓசன்னா. அல்லேலூயா, ஓசன்னா. முழு பலத்தோடு பரலோகம் போனா சேனைகளின் கர்த்தர் பரிசுத்த ஓசனா என்று சொல்லுகிற நேரம் வரும். இப்பொழுது நீ வாயை திறந்து அவரை ஆராதிக்கும் பொழுது பரலோகமே
வருகிறதா இருக்கிறது. ஓசன்னா, மரணத்தை ஜெயித்தவரே உம்மை ஆராதனை செய்கிறோம். பாதாளம் வென்றவரே உம்மை ஆராதனை செய்கிறோம். மரணத்தை ஜெயித்தவரே உம்மை ஆராதனை செய்கிறோம். பாதாளம் வென்றவரே உம்மை ஆராதனை செய்கிறோம். அல்லேலூயா ஓசன்னா, 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 அல்லேலூயா ஓசன்னா. அகிலத்தை ஆள்பவரே உம்மை ஆராதனை செய்கிறோம். ஆனந்த பாக்கியமே உம்மை ஆராதனை செய்கிறோம். அகிலத்தை உம்மை ஆராதனை செய்கிறோம். ஆனந்த பாக்கியமே உம்மை ஆராதனை செய்கிறோம். அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா. பரலோகம் போகும்போது ஓசன்னா 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 என்ற ஒரே ஒரு சத்தம் நீங்களும் நானும் சொல்லுகிற நேரமாக இருக்கிறது. அப்படி என்றால் பூமியில் இருக்கும் போது சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு ஓசனா என்று சொல்லும்போது நிச்சயமாகவே பரிசுத்த ஆவியானவர் மகிமைப்படுகிறவர். எங்கே துதியோ அங்கேயே அவர் வாசம் செய்கிறவர். உன் வாழ்க்கையில் நிரந்தரமாக ஆண்டவர் உன் கூடவே இருக்கணும். உன் கூடவே இருந்து எல்லா காரியங்களையும் ஆண்டவர் செய்ய வேண்டும் என்றால் உன் வாழ்க்கையில துதி ரொம்ப ரொம்ப அவசியமானதாக இருக்கிறது. துதி ரொம்ப ரொம்ப அவசியமானதாக இருக்கிறது. அப்படி என்றால் உங்களுக்கு எப்படி துதிக்கணுமோ அப்படிதான் துதிக்கணும். ஒரு அப்பா தன் மகனிடத்துல எப்படி பேசுவானோ, ஒரு பிள்ளை ஒரு தாயிடத்துல எப்படி பேசுவாங்களோ, அதே போல நம்ம பரம தகப்பனாய் இருக்கிற இயேசுவிடத்துல நீ நானும் பேசுகிற நேரம், அவர் நம்மை பார்த்து மிகவும் மகிழுகிற நேரம். என் மகன் பேசுகிறான், என் மகன் ஆராதிக்கிறான் என்று உன்னை என்னையும் பார்த்து நேசிக்கிற நேரமாக இருக்கிறது. அப்படி என்றால் முழு இருதயத்தோடு வாய்களை திறந்து ஆராதிக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் மகிமைப்படுகிறவர். பரிசுத்த ஆவியானவரை மாத்திரம் நீங்களும் நானும் மகிமைப்படுத்த வேண்டியது அவசியமானதாக இருக்கிறது. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா. நன்றி ராஜா, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா, ஸ்தோத்திரிக்கிறோம், 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 ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே.
ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிற ராஜா, ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், 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 பரிசுத்தர். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே, நீ நல்லவர், நல்லவர். ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிற ராஜா, ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிற அப்பா, ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. Hallelujah, 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 hallelujah. Hallelujah. Stodrigiram, Appa, Stodrigiram, Adore. Hallelujah, 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 hallelujah. Hallelujah, ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிற ராஜா, ஸ்தோத்திரிக்கிற. ஹல்லேலூயா. நன்றி ராஜா, ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிற ராஜா, ஸ்தோத்திரிக்கிற அப்பா, ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிற. Hallelujah, 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 hallelujah. ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே. Hallelujah, ஸ்தோத்திரிக்கிற ராஜா, ஸ்தோத்திரிக்கிற. Hallelujah, ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிற ராஜா, ஸ்தோத்திரிக்கிற ராஜா, ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே. Hallelujah. பரிசுத்த ஆவியானவரே, உம்மை ஆராதிக்கிற ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிற ராஜா. Hallelujah, hallelujah. அப்பா பிதாவே, அன்பான தேவா, அருமை ரட்சகரே, ஆவியானவரே. அப்பா பிதாவே, அன்பான தேவா, அருமை ரட்சகரே, ஆவியானவரே. எங்கோ நான் வாழ்ந்தேன், அறியாமல் அலைந்தேன், என் நேசர் தேடி வந்தேன். எங்கோ நான் வாழ்ந்தேன், அறியாமல் அலைந்தேன்,
இரட்சகரே, ஆவியானவரே, எங்கள் அப்பா பிதாவே, அன்பான தேவா, அருமை இரட்சகரே, ஆவியானவரே. இந்த காலையில பரிசுத்தாவியானவர் உன்னை என்னையும் பிரித்தெடுத்த இடத்திலிருந்து நம்ம நோக்கி பார்க்கணும். உளையான சேற்றில், கழுவ முடியாத இடத்துல, நாற்றம் எடுத்த நேரத்தில் கரம் பிடித்து தூக்கி உன்னை கழுவி சுத்திகரித்து அவருடைய ரத்தத்தினால கழுவி நம்மை கொண்டு வந்து நிறுத்திருக்கிறார். இன்றைக்கு அப்படிப்பட்ட தேவனை ஆராதிக்க வந்திருக்கிறோம். அப்படிப்பட்ட தேவனை ஆராதிக்கும் பொழுது நம்ம முழுமையாய் ஆராதிக்கும் பொழுது பரிசுத்தாவியானவர் நம்மை நிரப்புகிறவராக இருக்கிறார். இன்றைக்கு பரிசுத்தாவியானவர் ஒவ்வொருவரையும் நிரப்புகிறவர். வேதம் சொல்லுகிறது, மாம்சமான யாவரும் மீது ஊற்றுவர், தாகமுள்ள யாவரும் மீது ஊற்றுவர், வாய்களை திறந்து கேட்கிற யாவருக்கும் அருளப்படுகிறதா இருக்கு. நீ மௌனமாய் இருப்பானா மௌனமாயிரு. இல்லைங்க, நான் இங்கிருந்து போகும்பொழுது கழுகுகளை போல சிறகடித்தவர்களா, மான்கால்களை போல துள்ளி குதித்தவர்களா நம்ம போக வேண்டும் என்றால் அது உன் கையில் தான் இருக்கு. அப்படி என்றால் கேளுங்கள், அப்பொழுது தரப்படும். சாலமோன் ஞானத்தை கேட்டான். இன்றைக்கு நீ நானும் ஆவியானவரை கேட்போம், நிறைவான ஆவியானவரை கேட்போம், பரிசுத்தமான ஆவியானவரை கேட்போம், உன்னதத்திலிருந்து வருகிற ஆவியானவரை கேட்போம். என் வாழ்க்கையில் ஆண்டவரே, உன்னதத்தில் இருக்கிற ஆவியானவர் வந்து என்னை நிரப்புங்க ஆண்டவரை, என்னை முழுமையாய் நிரப்புங்க ஆண்டவரே என்று கேட்கும் பொழுது இந்த காலையில் நீ நானும் பரிசுத்தமாய், பலனடைந்தவர்களாய், சுகம் பெற்றவர்களாய், ஆரோக்கியமாய் இங்கிருந்து போகிறவர்களாய் இருக்கிறோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம், 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 ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம், 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 ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிற ராஜா, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. பார்க்கிறது என்னவென்றால், கிருபையிலே வளருவோம். growing in grace. கிருபை அப்படின்னா இலவசமாய் நம் மீது ஆண்டவர் வைக்கிற ஒரு காரியமாய் இருக்கிறது. அல்லது இது கிருபையின் காலம், எப்படி வேணால் எடுத்துக்கொள்ளலாம். கிருபை அப்படின்னாலே நமக்கு வர்றது ஒரே ஒன்று தான், ஒரே ஒரு பாட்டு தான் ஞாபகம் வரும். என்ன பாட்டு? மீ நாட்டு மை டேலண்ட் நாட்டு அப்படின்னு ஒரு பாட்டு இருக்குது, தெரியுமா உங்களுக்கு? ஆளு கிரேஸு கிரேஸு கிரேஸு, அந்த ஒரு பாட்டு. அது உண்மையிலே நல்ல ஒரு பாடல் தான். ஆனால் ஒரு பாவம் நல்ல அருமையாக எழுதினார். கடைசியில் அந்த பாட்டு எங்கெங்கேயோ போய் சினிமாக்கெல்லாம் போயிடுச்சு. அதனால் அதை நம்ம பாட முடியாமல் போய்விட்டது. ஆனால் அருமையான பாடல். ஆனால் கிருபை அப்படின்னாலே நம்ம எல்லாருமே என்ன சொல்லுவோம்? தேவ கிருபை இருக்குது, கிருபை இருக்குது, கிருபை இருக்குது, நம்ம கிருபைக்குள்ளே இருக்கிறோம், கிருபை நம்மளை மூடிக்கொள்ளுகிறது, கிருபை நம்மை சூழ்ந்து கொள்ளுகிறது, இப்படி எல்லாம் கேள்விப்பட்டிருக்கோம். ஆனால் கிருபைக்குள்ளே இருக்கிறவங்க அல்லது கிருபை ஒருவனை எப்படி வளர்க்கும் அல்லது கிருபைக்குள்ளே எப்படி வளர முடியும் அப்படின்ற சில காரியங்களை மாத்திரம் பார்க்க போகிறோம். எடுத்து வாசிக்கலாம். 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம், 325ஆம் பக்கம். 2 பீட்டர் 3:18 வாசிக்கலாம். நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையிலும் அவரை அறிகிற அறிவிலும் வளருங்கள், அவருக்கு இப்பொழுதும் என்றைக்கும் மகிமை உண்டாதாக. ஆமென். இப்போ கிருபையில வளரணும் அப்படின்னு நம்ம பார்த்தோம். கிருபையில வளர வேண்டும். கிருபையில வளர்றது என்றால் என்னவென்றால், அவரை அறிகிற அறிவில் வளர்றது தான் கிருபை. எளிதா சொல்லணும்னா, நம்ம கிருபை பெற்றவர்கள் அப்படின்னா இயேசு யார் என்பதை அறிந்து கொண்ட அறிவு இருக்கு பார்த்தீங்களா, அதுதான் கிருபை. இயேசு உலகத்தின் இரட்சகர் என்ற ஒரு உணர்வு இருக்கு பார்த்தீங்களா, அதுதான் கிருபை. அல்லது இயேசு ஒருவர் மாத்திரம்தான் பரலோகத்துக்கு வழி என்று முழுமையாய் விசுவாசிக்கிறோம் அல்லவா, அதுதான் கிருபை. இந்த கிருபை பெற்றவங்களுடைய வாழ்க்கை எப்பொழுதுமே விசேஷமாய் இருக்கும். அல்லது அந்த உணர்வு இருக்கிறவங்க,
அறிவு இருக்கிறவங்க, இயேசு யார் என்ற ஒவ்வொரு நாளும் யோசித்து அவரை ஆராய்ச்சி பண்ணி அதை முழுமையாய் ஏற்றுக்கொண்டு அவருடைய ஜீவியத்தை போலவே நம்ம ஜீவியத்தை மாற்றிக்கொண்டு வாழ நினைப்பதுதான் கிருபையாய் இருக்கிறது. ஆண்டவர் எல்லார் மேலையும் இரக்கம் உள்ளவராய் இருக்கிறார். இஸ் ஹேவிங் mercy upon everyone. எல்லார் மேலேயும் இரக்கம், நல்லோர் மேலேயும் தீயோர் மேலேயும் எல்லார் மேலேயும் இரக்கம் உள்ளவராய் இருக்கிறார். ஆனால் கிருபைன்றது அப்படி கிடையாது, எல்லாருக்குமே எல்லாம் கிடைக்காது. கிருபை பெற்றவளே வாழ்கன்னு தான் வாசிக்கிறோம். கிருபை பெற்றவங்க தான் ரொம்ப விசேஷமானவர்களாக இருக்கிறாங்க. இப்போ அந்த கிருபை ஆண்டவர் யார் மேலே வைக்கிறாருன்னா அவங்க பிள்ளைங்க மேலே தான் வைக்கிறார். எல்லார் மேலேயும் வைக்க முடியாது. இப்போ நீங்கள் ஒரு பெரிய நல்ல அப்பாவாக இருக்கீங்க வச்சுங்களேன், என்னதான் நீங்கள் பக்கத்து வீட்டுக்காரன் குழந்தைங்க மேலே, எதிர் வீட்டு குழந்தைங்க மேலாம் ரொம்ப பாசமாக இருந்தாலும், அவங்க உங்கள் வீட்டில் கூப்பிட்டு சோறு கொடுத்தாலும், அவங்க உங்கள் வீட்டிலே தூங்க வைத்தாலும், திடீரென்று ஒருவேளை துணி இல்லைன்னா உங்கள் துணியை கொடுத்தாலும், உங்கள் பர்ஸ்லேருந்து ஏடிஎம் கார்டை கொடுத்தா கூட கடைசியில் உங்கள் பிள்ளைக்கு தான் சொத்தை விட்டு போவோம். அப்படி தானே? பக்கத்து வீட்டுக்காரன் கொடுத்துட்டு போயிடுவான். அப்படி கொடுத்துட்டு போனால் நல்லது தான். சொல்லுங்கள், உங்கள் வீட்டுக்கு பக்கத்து வீடு காலி இருந்தால் நான் உடனே குடியேறிடுறேன், மொத்தமாக சீக்கிரமாக வாங்கிடுவேன். நான்லாம் லேட் பண்ண மாட்டேன். எப்படி வாங்கணும்னு தெரியும். ஏன்னா சீக்கிரமாக ஜெபம் பண்ணிட்டா சீக்கிரம் சொத்து வந்துடும்ல. அப்போது கிருபைன்றது எப்படின்னா தகப்பன் தன் பிள்ளை மீது வைக்கிறது. அப்படி என்றால் நம்மளுடைய பரம தகப்பனாக இருக்கிற இயேசு நம் ஒவ்வொரு மீதும் வைக்கிறார். அதான் முதல்ல சொன்ன 3 காரியம். நம்புறது, அவர் தான் ரட்சகர், அவர் தான் வழி, அவர் தான் எல்லாவற்றுக்கும் அப்படின்ற நம்பும் பொழுதே கிருபை அவங்க மேலே வந்து நிற்கிறது. இது ஆவிக்குரிய பிள்ளைகளாக இருந்தாலும் ஆவிக்குரிய பிள்ளைகளாக இல்லாமல் இருந்தாலும் கிருபை வரும். என்னங்க புதுசாக சொல்கிறீங்கன்னு நினைக்கிறீங்களா? நம்பினோர் எல்லார் மேலேயும் கிருபை இருக்கும். இயேசு தான் உலகத்தின் ரட்சகர்னு நம்பினாலே அவன் மேலே கிருபை வந்துடும், இரக்கம் வந்துடும். அவர் மேலே ஆண்டவர் விசேஷமான காரியங்களை செய்கிறவராய் இருக்கிறார். இப்போது ஆவிக்குரிய பிள்ளைகளுக்கு ஒரு சிறந்த கிஃப்ட் என்னன்னா, கிருபைக்குள்ளே இருக்கும் பொழுது ஆண்டவர் நம்மளை உயர வளர வைக்கிறவராய் இருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, சங்கீதம் 92:12 வாசிப்போம் என்றால், நீதிமான் எப்படி வளருவானா? பனையை போல் செழித்து லீபனோனில் கேதுருவை போல் வளருவான். இங்கே பாருங்களேன், இப்போ கிருபைக்குள்ளே இருக்கிறவருடைய வாழ்க்கை எப்படி இருக்குன்னா பனையை போல வளரணும். பனைமரம் என்றைக்குமே குள்ளமாகவே இருக்காது. நீங்கள் தென்னை மரம் கூட ஹைப்ரிட் போட்டாங்க. தென்னை மரம் கூட ஹைப்ரிட் போட்டு நீங்கள் பொள்ளாச்சி பக்கம் அல்லது ஜேம்ஸ் அண்ணனை கேட்டால் சொல்லுவார், பத்துக்குனே இளநீ குடிக்கிற அளவு கூடலாம் இளநீ மரம் வந்துடுச்சா இல்லையானா எங்கள் ஆளை காணோம், இருக்கார். அப்போது அந்த அளவுக்கு வந்து, ஆனால் பனைமரம் அப்படி கிடையாது. வளருவதற்கு ரொம்ப ஆண்டுகள் ஆகும். ஆனால் வளர்ந்துட்டா அது இலை உதிராத மரமாக இருக்கும். பனைமரம் எங்கன்னா இலை உதிர்ந்து பார்த்துக்கிறீங்களா? அவ்வளோ சீக்கிரம் பார்க்க முடியாது, உதிரும். எப்படி என்றால் அது மேலே குருத்து வளர்ந்து அந்த மேல் குருத்து அதிகமாகும் பொழுது கீழே இருக்க அந்த பிரான்ச்சு அல்லது இலையை அது நசுக்கி என்ன பண்ணுமா, கீழே தள்ளும் போது 2ஆக விருந்து தான் அந்த அந்த பிரான்ச்சை கீழே விழும். மற்றபடி பனை ஓலைலாம் உதிர்ந்துலாம் கொட்டாது. எப்பவுமே பனை ஓலை பச்சையாக தான் இருக்கும். கீழ் மட்டக்குது பார்த்தீங்களா, அடியில் சுற்றுருக்குது பார்த்தீங்களா, அதுதான் ஒரு மாதிரி ப்ரௌனிஷ் ஆகி அதுக்கப்புறம் வெளுத்த கலர் ஆகி அதுக்கப்புறம் நம்ம ஆளுங்க ஏறி அதை பிச்சு போடணும். தானாக கூட விழாது, ஏன்னா அது உள்ள நாறுகள் விடவே விடாது, கெட்டியமாக பிடிச்சிக்கணும். அது பனை மரத்தில் ஏறி சீக்கிரமாக ஒரு பனை ஓலையை அறுத்துற முடியாது. அது ஏறுறதுக்கு ஸ்பெஷல் ட்ரைனிங் இருக்கணும். இல்லைனா ஏறிடுவோம், இறங்கும் பொழுது அதில் இருக்க நாரெல்லாம் உங்கள் உடம்பு மேலே இருக்கும், அவ்வளோ சீக்கிரம் இறங்கவும் முடியாது. பனை மரம் எத்தனை பேர் ஏறிக்கிறீங்க? ஆமாம், ரொம்ப கஷ்டம். இறங்கும்போது மாரெல்லாம் கிழிச்சிக்கும். அந்த வெட்டுக்கள் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கும். அதுதான் வேதம் சொல்லுகிறது, கிருபையில் ஆண்டவர் நீதிமனை ஏன் அதுக்கு ஒப்பனையாக வைத்தார் என்றால் அவன் உறுதியாக நிற்பான். யாராவது ஏறி அவனை டிஸ்டர்ப் பண்ணி அவன் கிளைகளை வெட்டுற வரைக்கும் அவன் ஒரு பிரச்சனையும் கிடையாது. அதே போல் நெடு நேராக வளர்ந்துக்கிட்டு தான் போவான். ரொம்ப ரேர் தான் பனை மரம் சைடாக வளருது, குறுக்க வளருது, நெடுக்க வளருதுலாம். தென்னை மரம் கூட பார்த்தீங்கன்னா ஆற்று ஓரத்தில் இருக்கிற தென்னை மரம்லாம் அது தண்ணி மேலே வளர்ந்துலாம் வந்திருக்கும். அந்த மரத்துலேருந்து எகிரி ஆற்றுல குதிச்சு விளையாடுற பிள்ளைங்களாம் நம்ம பார்த்துருக்குறோம். ஆனால் பனை மரம் அப்படிலாம் வளராது. அதனால தான் வேதம் சொல்லுகிறது,
நீங்களும் நானும் கிருபை பெற்றிருந்தா நேராக நெடுன்னு வளர்ந்துனே போகும். அதுக்காக ஹைட்டா வளர்றது அர்த்தம் சொல்ல, ஆவிக்குரிய வாழ்க்கையில் உயர வளர வேண்டியது அவசியமானதாக இருக்கிறது. அதே போல் நம்ம வாழ்க்கையில் எல்லா நேரத்திலையும் இறுக்கமாக இருக்கணும். இறுக்கம் என்றால் அந்த நாறுகள் எப்படி பின்னி அதை டைட்டாக பிடித்து கொள்ளுகிறதோ, அதே போல் வேத வசனத்தில் அறிகிற அறிவில் நம்ம இருக்கும் பொழுது நம்ம யாருமே எளிதாக பிரித்து எடுக்கவே முடியாது. தென்னை ஓலையை கூட முனையை பிடிச்சி கீழே வந்து இழுத்தா பிச்சிடலாம், ஆனால் பனை ஓலை அப்படி கிழிக்க முடியாது, நார் மாதிரி கிழிச்சிட்டு வரும். ஏன்னா அது அவ்வளோ உறுதியாக இருக்கும். அதனால தான் வேதம் சொல்லுகிறது, ஆண்டவரை அறிகிற அறிவோ வேத வசனமோ உனக்குள்ள ஸ்ட்ராங்காக இருந்தால் உன் கையிலேருந்து ஒருவனும் எந்த காரியத்தினாலும் பிரிக்கவே முடியாது. ஏன்னா அவ்வளோ பிணைப்பு அதுக்குள்ளே இருக்கும். அப்படி என்றால் கிருபை அப்படின்னு என்ன தெரியுமாங்க, பனையை போல உறுதியாக ஆண்டவருடைய வார்த்தையில் நிலைநாட்டப்பட்டவர்களால் இருப்பது தான் அவசியமானதாக இருக்கிறது. அப்போ முதல் காரியம் என்ன அப்படின்னா, கிருபையில் வளருவது என்றால் நீ உயர வளர வேண்டியது அவசியமானதாக இருக்கிறது. என்னதான் ஆலமரத்துக்கு நடுவில் போய் பனைமரத்தை வச்சா கூட எது உயரமாக வளரும்? பனைமரம் அதுக்கு மேலே வரும், ஆலமரத்துக்கு மேலே. தெரியுமா உங்களுக்கு? பனைமரத்துக்கு மேலே, ஆலமரத்துக்கு மேலே பனைமரம் வரும். அது எப்படி தான் வளருதுன்னு தெரியும். இத்தனையும் ஆலமரம் மொத்தமாக கொட்டா போட்டு மூடின மாதிரியே மூடிக்கும். ஆனால் பனைமரம் அந்த சந்தில் நுழைஞ்சு எப்படியோ வளர்ந்துடும். நீங்கள் வேணால் போய் பாருங்கள், ஆலமரம் இருக்கிற இடத்துல, ஆலமரம் இருக்கிற இடத்துல பனைமரமும் இருக்கும் மேக்சிமம். தென்னை மரம் வராது. எதற்கு என்றால் அது நெடுன்னு உயர வளரும். அப்போ ஆவிக்குரிய பிள்ளைகள் நீங்களும் நாடும் எல்லாவற்றுக்கும் மேலே, எல்லாவற்றிலும் மேலே வளர்ந்துருக்கணும், சீராக வளரணும். நம்ம உலகத்தில் வளருவது மாத்திரமல்ல, ஆவிக்குரிய வரங்களில் வளரணும், ஆவிக்குரிய காரியங்களில் நம்ம வளரணும், வேத வசனத்தில் வளர வேண்டியது அவசியமானதாக இருக்கிறது. திடீர்னு ஒருத்தர் ஒரு 10 நிமிஷம் ஜெபம் பண்ணுங்கன்னு சொன்னால் நீங்கள் 10 நிமிஷம் எப்படி ஜெபம் பண்ணுவீங்க? 9 நிமிஷம் 30 செகண்ட் வெறும் ஸ்தோத்திரம் மட்டும்தான் இருக்கும். அந்த கடைசி 30 செகண்ட் எதுக்கு தெரியுமா? ஆமென் எல்லாம் போடும்போது சேர்ந்து போகிறதுக்கு. ஏன்னா ஜபமே வரும். அப்போ ஆவிக்குரிய பிள்ளைகள் கிருபையில் வளர வேண்டதா, ஆண்டவரை அறிகிற அறிவில் நெடுன்னு வளரணும். வேத வசனம் சரளமாய் நம்ம வாய்களில் வர வேண்டியது அவசியமானதாக இருக்கிறது. வேத வசனம் வரும்பொழுது தான் நீங்கள் உலக வார்த்தைகள் உங்கள் வாயில் வருவது தானாகவே நின்றும். நீங்கள் கவலையப்படாதீங்க. இல்லைங்க, நான் எப்போ பார்த்தாலும் உலக காரியம் பேசுகிறேன், ஸ்போர்ட்ஸ் பேசுகிறேன், சினிமா பேசுகிறேன், அரசியல் பேசுகிறேன், பட்ஜெட்டு பேசுகிறேன், எதனா பேசினாலும் நீ வேத வசனத்தை பேச 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 வேத வசனம் உன் இருதயத்தில் நல்லா வேரூன்றி நிற்க உன் வாயிலிருந்து வார்த்தைகள் தானாகவே வேத வசனம் வரும். அதுதான் கிருபையில் வளருவது. கிருபையில் இப்போ நம்மளாம் கிருபைக்குள்ளே இருக்கிறோன்னா கிருபையாக இருக்கிறார் ஆண்டவர். எப்படி கிருபையாகிறாருன்னா, நீ நானும் வேத வசனத்தை வாசித்து அதை அறிக்கையிடுவதனால. இரண்டாவது ஒரு காரியம், ஓசியா எழுதின புத்தகம் 14ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிக்கலாம். புக் ஆஃப் ஓசியா 14:5 பார்க்கலாம். நான் இஸ்ரவேலுக்கு பனியை போல் இருப்பேன், அவன் லீலி புஷ்பத்தை போல் மலருவான், லீபனோனை போல் வேரூன்றி நிற்பான். இங்க பாருங்களேன், ரெண்டாவது காரியம் கிருபையில் வளருவதென்றால் அவன் லீலி புஷ்பத்தை போல வளரணும். இந்த லில்லி அப்படின்னு எடுத்துக்கொள்ளும் வச்சுங்களேன், அது எப்போ வளரும் அப்படின்னா, அது வளர்ந்துடும், அதோட மொட்டுக்கள் வளர்ந்து விடும். ஆனால் காலையில் அந்த மேலே விழுகிற பனி இருக்குது பார்த்தீங்களா, அது பனி விழும்பொழுது அழகாக இன்னும் கொஞ்சம் பெருசாக மலர்ந்து அது மலர்கிறதாய் இருக்கிறது. எதற்கு ஆண்டவர் இதை சொல்லுகிறார் என்றால், எப்போ ஆவியானவர் உன் மேலே விழுகிறாரோ அப்போ நீ எப்படி இருக்கணுமா? மலர்ந்து இருக்க வேண்டியது அவசியம். அதுதான் கிருபை. கிருபையில் ஒருவன் வளருவென்றால் முதல்ல வேத வசனத்தில் அவருடைய காரியங்களில் வரங்களில் நெடுன்னு வளரணும். அதில் தான் நம்ம குறிக்கோள் இருக்கணும். உலகத்தின் மேலே நம்ம பார்வை இல்லாதபடி நேராக வளரணும் வேத வசனம். ரெண்டாவது, லில்லியை போல, லீலி புஷ்பத்தை போல வளர வேண்டியது அவசியம். ஏன் தெரியுமா? பரிசுத்தாவியானவர் நமக்குள்ளே இருக்கிறார். அப்போ ஜெபிக்கும் பொழுது நம்ம மேலே பரிசுத்தாவியானவர் வரும்பொழுது, ஏன் காலையில் இருக்கிற பனியே அப்படின்னா, நீ அதிகாலையில் எழுந்து ஜெபிக்கும் பொழுது உன் மேலே பனி போல பரிசுத்தாவியானவர் இறங்குவார் என்றால் உன் வாழ்க்கை அன்றைக்கு எப்படி இருக்கணுமா? மலர்ந்து இருக்க வேண்டியது அவசியம். அதுதான் கிருபை பெற்றது, கிருபையில் வளருது. காலையில் எழுந்த உடனே சிடுமுஞ்சி மாதிரி இருந்தால் அது மலர்ந்து இல்லை.
காலையில் எழுந்த உடனே அப்பா நல்ல மூடில் இருக்கிறாரா அம்மா நல்ல மூடில் இருக்காங்களோ பசங்க கரெக்டாக கண்டுபிடிச்சிருவாங்க. தெரியுமா உங்களுக்கு? எழுந்த உடனே அந்த பெட்டு ஒரு உதச்சா முடிஞ்சுது, அப்பா நல்ல மூடில் இல்லை. எழும்பும் போதே கிச்சனில் ஒரு பாத்திரம் சவுண்டு கேட்டுச்சுன்னா அம்மா நல்ல மூடில் இல்லை. அன்றைக்கி என்ன பண்ணணும்? அமைதெல்லாம் கிளம்பி வீட்டை விட்டு ஓடிடணும். ஸ்கூலுக்கோ காலேஜுக்கோ வேலைக்கோ வாயை தரவே கூடாது. வாயை கொடுத்தீங்க முடிஞ்சிருச்சு. ஆனால் வேதம் சொல்லுகிறது அப்படி இல்லை. நீங்கள் நானும் லில்லி புஷ்பம் போல, லீலிகளை போல அழகா பரிசுத்தாவியான காலையில் நம்ம மேலே வரும்பொழுது மலர்ச்சி அல்லது மலர்ந்தவர்களை போல இருக்கணும். வாழ்க்கையில் வீட்டிலையோ வேலை ஸ்தலத்துலையோ எங்கே இருந்தாலும் நம்ம ஜெபிச்சு முடிச்ச உடனே நம்ம மூஞ்சி எப்படி இருக்கணும்? மகிழ்ச்சியாக இருக்கணும், பிரகாசமாக இருக்கணும், மலர்ந்ததை போல இருக்கணும். சிலர்லாம் ஆலயம் முடிஞ்சு போகும்போது கூட பார்த்தீங்கன்னா அவங்க மூஞ்சி எப்படி இருக்கும் தெரியுமா? தூங்கு மூஞ்சி மாதிரியே இருப்பாங்க. ஏன் கேளுங்க, அவங்க இங்கே என்ன பண்ணியிருந்தாங்க? இவ்வளோ வேகமாக பதில் சொல்லுவீங்கன்னா நான் என்னத்தை சொல்கிறது? ஆனால் சிலர் போகும்போது பாருங்களேன், அப்படியே சந்தோஷமாக பேசிக்கிட்டு அரட்டை அடிச்சுக்கிட்டு பார்க்குறவங்க விசுவாசிங்கெல்லாம் சோத்திரம் எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா அப்படின்னு போவாங்க. ஏன்னு கேளுங்க, பரிசுத்தாவியான அவர்களை மலர செய்திருக்கிறார் என்ற அர்த்தம். அப்படி என்றால் கிருபையில் வளருவது என்றால் முதல்ல வேத வசனம், ரெண்டாவது பரிசுத்தாவியானவர்ல அவர் நம்மளை மலர செய்கிறவராய் இருக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். மூன்றாவது மல்கியா எழுதின புத்தகம் 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிக்கலாம். புக் ஆஃப் மல்கியா 4:2 பார்க்கலாம். ஆனாலும் என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும், அதன் செட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும், நீங்கள் வெளியிலே புறப்பட்டு போய் கொழுத்த கன்றுகளைப் போல் வளருவீர்கள். இங்க பாருங்களேன், மூணாவது ஒரு காரியம் கிருபையில வளர்றதுனா என்ன தருவாங்க? ஆரோக்கியமா இருக்கணும், கொழுத்த கண்ணுக்குட்டி மாதிரி இருக்கணுமா? கொழுத்து போன கண்ணுக்குட்டி மாதிரி இருக்கணும். இந்த ஏன் கொழுத்த காளை மாடு இல்லை கொழுத்த மாடுன்னு போல நானும் வாசிருக்கேன். இந்த கண்ணுக்குட்டி இருக்குது பார்த்தீங்களா? எத்தனை பேர் வீட்டில் மாடு வளர்த்துருக்கீங்க? ஆமாம். இந்த கண்ணுக்குட்டி கட்டலைன்னு வச்சிங்களேன், அது பெரிய பிரச்சனை நமக்கு. வீட்டில் இருக்கிற குண்டானெல்லாம் எட்டி உதைக்கும், சட்டி பானையெல்லாம் உடச்சிரும், இங்கே அங்கே ஓடும், பக்கத்து வீட்டில் சண்டையை வலிச்சுக்கின்னு வரும். ஏன்னா அதுக்கு கால் சும்மாவே இருக்காது, எதையாவது குதிச்சு அமகலம் பண்ணிக்கினே இருக்கும். இன்னைக்கு இங்கே இருக்கிற எத்தனை பேரை எகிரி அந்த சீலிங்கை தொட்டு குதிங்கன்னு சொன்னால் நீங்கள் குதிப்பீங்க. நீங்கள் குதிக்கிறதுக்கு முன்னாடி 108க்கு நான் ஃபோன் பண்ண வேண்டியதாக இருக்கும். பாதி பேருக்கு காலே இருக்காது. ஏன் அப்படின்னா நமக்குள்ள ஆரோக்கியம் இல்லை. வேதம் சொல்லுகிறது கிருபை பண்ணுகிற பெரிதான வேலை என்ன தெரியுமா? when you are in the grace, when you are growing in the grace, you have to be healthy. நீ ஆரோக்கியமா இருப்பது தான் கிருபையுடைய வேலை. அப்போ கிருபைக்குள்ள நீ இருக்கிற, கிருபை உன்னை மூடிக்கிச்சு. நான் ஆண்டோட கிருபையிலேயே இருக்கிறேங்க, ஆண்டவர் என்னை கிருபையினால மூடிக்கொள்ளுகிறா அப்படின்னா வேதம் சொல்லுகிறது அவரின் சட்டையின் கீழே ஆரோக்கியம் இருக்கும். ஆரோக்கியமாக இருக்கணும். எந்த சூழ்நிலை வந்தாலும் அதுக்குன்னு பிரச்சனையே வராதுன்னு சொல்ல, வரும். வியாதி வரும், துன்பம் வரும், தலைவலி வரும், காலையில் இருந்தால் பிபி வரும், மாலையில் ஆனால் சுகர் வரும், எல்லாம் வரும். ஆனால் முதல்ல சொன்னோம் பாருங்க, காலையில் எழுந்து பரிசுத்தாவியானவர் பனி போல இறங்கும் பொழுது உன்னுடைய வாழ்க்கை மலர்ந்து விடுகிறதா இருக்கிறது. அப்போ என்ன திறமாவும் ஆரோக்கியம் திரும்பவும் உன் வாழ்க்கைக்குள்ளே வருகிறதா இருக்கிறது. திரும்பவும் நீ கொழுத்த கன்று போல மாறிடுவ. இந்த கொழுத்த கன்றை எல்லாருக்கும் பிடிக்கும். ஏன்னா அது ரொம்ப உற்சாகமாக இருக்கும். ஆமாம், பல இருக்கும். எனக்கெல்லாம் அதை பார்த்தோன்னே எப்படி இருக்கும் தெரியுமா? நாக்கில் எச்ச ஊறும். அவ்வளோ அழகாக இருக்கும் அது பார்க்கறதுக்கு. ஆமாம், ஏன்னா நான்லாம் அவ்வளோ பிரியர் இப்போ இல்லை. அப்போ ஒன்று நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, வேதம் சொல்லுகிறது நம்மளை அப்படி இருக்கணுமா, அழகாக ஷைனிங்காக பலன்னு துருன்னு ஆரோக்கியமாக எகிரி குதிச்சு ஆண்டவருக்காய் வாழ்வது தான் கிருபைக்குள்ளே வளர்வது. அப்போ ஆரோக்கியத்தையும் அதுக்குள்ளே தான் வச்சிருக்கிறாரு. நீ கிருபையில் வளர்ந்துருக்கிறாயா என்பதை ஆராய்ந்து பாரு. அப்படி இல்லைன்னா இன்றைக்கு எப்படி வளர முடியும்னு ஒரு ரகசியத்தை கடைசியாக சொல்லி முடிச்சிருவேன். கிருபைக்குள்ளே எப்படி வளருவது, எப்படி வாழ முடியும் அப்படின்றத. ஏன்னா கிருபைக்குள்ளவே இருப்போம் அப்படின்னா அதெல்லாம் ரொம்ப கஷ்டம். சில நேரத்தில் பிசாசு என்ன தெரியுமா பண்ணுவான், நீங்கள் மழை பெய்யுதுன்னு கொடை பிடிச்சிக்கிட்டே போவீங்க, இருந்தாலும் நம்ம என்ன பண்ணுவோம், மழை நின்றுச்சான்னு சொல்லியே கையை வெளியே விட்டு பார்ப்போம். அப்போ தான் படன்னு மழை அடிக்கும். தெரியுமா உங்களுக்கு? அது வரைக்கும் மழை நின்ன மாதிரியே இருக்கும்.
கொடை கொள்ளுகிற வரைக்கும் மழை நின்ன மாதிரியே இருக்கும். கையை வெளியே விட்ட பிறகுதான் நம்ம மொத்தமாக நனைஞ்ச மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். அதே போல தான் நம்ம கிருபைக்குள்ள இருக்கிற வரைக்கும் நல்லாவே இருப்போம், ஆரோக்கியமாக இருப்போம், கொழுத்த கன்று போல இருப்போம். ஆனால் சில நேரத்தில் கையோ காலையை வெளியே நீட்டோடனே பிசாசு கபக்குன்னு பிடிச்சி இழுத்துன்னு போயிடுவோம். கொடை அங்கேயே தான் இருக்கும். அப்போ இன்றைக்கு எப்படி வளர முடியும் அப்படின்றத சொல்ல போகிறோம். அப்போ மூணாவது காரியம் ஆரோக்கியம் ஆண்டவர் கிருபைக்குள்ளே வைத்திருக்கிறார். நான்காவது ஒரு காரியத்தை பார்க்கலாம். எபேசியர் 4:15. எபிஷியன்ஸ் 4:15 பார்க்கலாம். அன்புடன் சத்தியத்தை கைக்கொண்டு தலையாகிய கிறிஸ்துக்குள் எல்லாவற்றிலையும் நாம் வளருகிறவர்களா இருக்கும்படியாக அப்படி செய்தார். இங்க பாருங்க, 4வது காரியம் என்ன தெரியுங்களாங்க? சத்தியத்தை கேட்கும்போது எப்படி கேட்கணுமா? அன்போடு கேட்கணும். கிருபையில வளர்வது என்றால் when the word of God is being spoken to you, when the Holy Spirit touches you, நீ அதை ஏற்றுக்கொள்ளுகிறவர்களாய், சத்தியத்தை அப்படியே ஏற்றுக்கொள்ளுகிறவர்களாய் வளருவதற்கான அடையாளமாய் இருக்கிறது. நீங்க வேத வசனத்தை கேட்கும் பொழுது சில வேத வசனங்கள் ஒரே ஒரு வசனத்தை எடுத்து பிரசங்கம் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கொள்ளுங்களேன். கண்டென்ட் இல்லாமல் இருக்கும், அல்லது ஒரு ஃபுல் கான்டெக்ட்ஸை வாசிக்காமல் இருப்பாங்க. அப்படின்னா அதில் நமக்கு முரண்பாடு இருக்கும், எப்படி இது செயல்படும் அப்படின்னு. ஆனால் பொதுவாக பிரசங்கியார்கள் யாராக இருந்தாலும் கான்டெக்ட்ஸை வாசி தான் பிரசங்கிப்பார்கள். அப்போது நம்ம ஒரு வேத வசனம் வரும்பொழுது அதை நம்ம கேட்கப்படும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் சில நேரத்தில் இது நமக்குன்னு சொல்லுவார். அப்போ அது என்ன பண்ணுமா? அன்போடு ஏற்றுக்கொண்டு சத்தியத்தில் வளருவது தான் அவசியம். அப்போ சத்தியத்தில் வளர்ந்துருக்கிறோம் அப்படின்னா, அன்போடு சத்தியத்தில் வளர்ந்துருக்கிறோம் அப்படின்னா தான் நீ கிருபைக்குள்ள வளர்றன்னு அர்த்தம். சிலர்லாம் சத்தியத்தை ஸ்ட்ராங்காக பிடிச்சுவாங்க, ஆனால் அன்பு ஒன்றுமே இருக்காது. அன்பே இருக்காம சத்தியத்தை வச்சுக்கொண்டா எதுவுமே பண்ண முடியாது. அப்போ சத்தியம் நமக்குள்ளே வரும்போது அதை ஏற்றுக்கொள்வதற்கும் நம்ம அன்பானவர்களாக இருக்கணும், அதை செயல்படுத்துவதற்கும் அன்பானவர்களாக இருக்கணும். சில நேரத்தில் கடுமையான வார்த்தைகள், கடுமையான வேத வசனங்கள் வரும்பொழுது நம்ம என்ன தெரியுமா சொல்லிடுவோம்? இவர் எங்கேயோ நம்மளை வச்சு செய்தாருன்னு. அப்படிலாம் கிடையாது. நானும் இல்லை, எந்த பிரசங்கரும் வச்சு செய்யணும் உங்களெல்லாம் அப்படின்லாம் யாருமே பிரசங்கம்லாம் ரெடி பண்ணுவதில் பிரசங்கிப்பதும் கிடையாது. சில நேரத்தில் பரிசுத்த ஆவியானவர் பெரிய கடப்பாறையாக இருக்குவார், ஊசிலாம் இருக்க மாட்டார் வாழைப்பழத்தில். அப்போ என்ன பண்ணோம்? கபால்னு ஒப்பு கொடுத்துட்டு தான் நல்லது. அந்த நேரத்தில் நம்ம முரண்டை பிடிச்சிக்கிட்டு என்ன இவர் இப்படி பேசுகிறாரு அப்படின்னு சொன்னோம் வச்சிங்களேன், அது அன்புடன் ஏற்றுக்கொள்ளாத காரியம். அப்போ அந்த காரியத்தை நம்ம நிராகரித்து விடுகிறோம், தள்ளி விடுகிறவர்களாக இருக்கிறோம். அப்போ ஒன்று நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, இஃப் யூ ஆர் இன்சைட் கிரேஸ் அண்ட் இஃப் யூ ஷோ தட் யூ ஆர் க்ரோயிங் இன்சைட் கிரேஸ், உனக்குள்ள சத்தியத்தை அன்போடு ஏற்றுக்கொள்ளுவோம். பேதுரு எங்கே போய் பிரசங்கம் பண்ணாலும் அவனை அன்போடு வர வைத்தாங்க. பவுல் எங்கே போய் பிரசங்கம் பண்ணாலும் அன்போடு வர வைத்தாங்க. இயேசு எங்கே போனாலும் அவர் பின்னாடி கூட்டம் இருந்தது. அதில் ஒரு கூட்டம், 4 கூட்டம் இருந்தது, அதில் ஒரு கூட்டம் அவருடைய பிரசங்கத்தை கேட்பதற்காகவே இருந்தது. காரணம் என்ன தெரியுமா? அவருடைய வாயிலிருந்து வந்த வார்த்தை எல்லாம் ஜீவனுள்ள வார்த்தை ஆயிரும். அது அப்படியே நடந்தது. பரலோக ராஜ்யத்தை அப்படியே பிரதிபலித்து கொண்டிருந்தா, தேவனுடைய சித்தத்தை அப்படியே செய்து கொண்டிருந்தா, அழகா கம்ப்ளீட்டா பண்ணிக்கொண்டே இருந்தபடினால அவர் பின்னாடி ஒரு கூட்டம் இருந்துட்டே இருந்தது. எதுக்கு தெரியுமா? அவர் என்ன பேசுவார், என்ன நடக்கும், எப்படிப்பட்ட வார்த்தைகள் அவருடைய வாயிலிருந்து வரும் என்று கூர்ந்து கவனித்து கொண்டே இருந்தார். மற்ற 3 கூட்டத்தை விட்டுடலாம். அப்போ நீங்களும் நானும் அந்த ஒரு கூட்டத்தில் ஒரு ஆளாக இருப்போம்னா உண்மையிலே வேத வசனத்தை கேட்கும்பொழுது அன்போடு ஏற்றுக்கொள்ளுகிறவர்களாக இருக்கிறோம். காரணம் என்றால் வேத வசனத்தில் எல்லாமே இருக்குது, எதுவுமே இல்லைன்னு சொல்ல முடியாது. ஒரு வீடு கட்டணுமா அதுக்கு பிளானும் பைபிளில் இருக்குது. தெரியுமா உங்களுக்கு? நமக்கு தெரியாது. நம்ம என்ன நினச்சிக்குவோம், வீடு கட்டணும்னா அதுக்கு ஒரு பிளான், இன்ஜினியர். ஆண்டவர் எல்லா பிளானையும் போட்டு வைத்திருக்கிறார். சர்ச்சு கட்டணுமா பிளான் இருக்குது, கல்யாணம் பண்ணணுமா பிளான் இருக்குது, வேற என்ன பண்ணுறோம், எது பண்ணாலும் பிளான் இருக்குது. அதுபடி நம்ம செஞ்சாலே ரொம்ப ஆரோக்கியமாக இருப்போம். அப்போ அன்போடு ஏற்றுக்கொள்ள வேண்டியது அவசியம். அதுதான் நீங்கள் கிருபையில் வளருவதை காட்டுகிறதா இருக்குது. கொலோசியர் 1:10 வாசிக்கலாம். புக் ஆஃப் கொலோசியன்ஸ் 1:10 பார்க்கலாம். சகலவித நற்கிரியைகளும் ஆகிய கனிகளை தந்து தேவனை அறிகிற அறிவில் விருத்தியடைந்து கர்த்தருக்கு பிரியமுண்டாக அவருக்கு பாத்திரராய் நடந்து கொள்ளவும். 5வது காரியம் என்னன்னா, நீங்க கிருபையில வளருவீங்க அப்படின்னா சகல நற்கிரியைகளிலும் கனிகளை தர முடியும். சகல நற்கிரியைகளுடைய கனிகளை காண்பது தான் கிருபையில வளர்வது. நீங்க சகலமும் நல்லது செய்ய முடியுமா அப்படின்னா ரொம்ப கஷ்டம். ஏன்னா வேதம் சொல்லுகிறது, ஒருவன் ஒரு கன்னத்தில் அறைந்தால்
என்ன பண்ணுமா, அவன் கண்ணை பேத்துடணும், அப்படி தானே? மறு கணத்தையும் காட்டலாம், ஆனால் நிச்சயமாக நான்லாம் காட்ட மாட்டேன் அப்படின்னு நினச்சி வந்துடாதீங்க. நான் கண்ணை பேக்கிற ஆள். அதனால் நம்ம அப்படிலாம் என்னால் அப்படி இருக்க முடியுமானா ரொம்ப கஷ்டம்தான். ஆனால் நற்கிரியைகளினால கனிகளை பார்க்க முடியும். நற்கிரியைகள் என்றால் உன் இருதயத்தில் மற்றவர்களுக்கு தீங்கு செய்யாம, உன் இருதயத்தில் மற்றவர்களுக்காய் வஞ்சகம் வைக்காம, உன் இருதயத்தில் மற்றவர்கள் நாசமாக போகட்டும் எண்ணாம அவங்களுக்காய் ஜெபிக்கும் பொழுது தானாகவே உன் வாய் அடைப்படுகிறதாய் இருக்கிறது. தானாகவே உன் கிரியைகள் நல்லதாய் மாறிவிடுகிறதாய் இருக்கிறது. அது கனிகளாய் வெளியே தெரியும். எவ்வளவுதான் மாங்காய் அல்லது தேங்காய் தென்னை மரத்தில் இருந்தாலும் அது கைக்கு வந்து பச்சையாக இருந்தாலும் அது பேர் என்ன சொல்லுவான்? மாங்காய் தான். அது புளிக்குமோ கசக்குமோ அல்லது துவர்க்குமோ அப்படின்ற ஒரு சந்தேகம் இருந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் அது மஞ்சளாக ஆயிடுச்சு வச்சுங்களேன், நமக்குள்ளே பார்க்கும் போதே ஒரு ஆசை வந்துடும். அது நல்ல டேஸ்ட்டாக இருக்குமோ, அதை மோந்து பார்க்கலாமா, அது மோந்து பார்த்தா நல்ல வாசனை வருமோ அப்படின்னு ஒரு நம்ம மனசுக்குள்ளே ஒரு காரியம் வருகிறது. அதே போல் நீங்கள் கிருபையில் வளர்றீங்க அப்படின்னு வச்சிங்களேன், ஆவியானவர் உங்களை பார்க்கும்பொழுது உங்ககிட்ட இருந்து எதிர்பார்க்கறது என்னன்னா, உங்களை பார்த்தோன்னே பரவாயில்ல, அருமையான விசுவாசி, நல்ல வாசனை வீசுமோ அல்லது நல்ல கனிகளை வெளியே தெரியுது, நல்ல ருசியானவர்களாக இருப்பார்களோ, எதில்? ஆண்டவரை அறிகிற அறிவில். கிரேஸில் வளரணும், கிருபையில் வளரணும்னா த ஃபண்டமெண்டல் ரூட் என்னன்னா, இயேசு யார், ரட்சகர் யார், எதுக்காய் வந்தார், எதுக்காய் உன்னை என்னையும் பிரித்து எடுத்திருக்கிறார், கடைசியில் என்ன நடக்க போகுது அப்படின்ற அந்த அறிவு இருந்தாலே, நாலேஜ் இருந்தாலே கிருபை தானாகவே நம்மை மூடிக்கொள்ளுகிறதாய் இருக்கிறது. அப்படி என்றால் ஐந்தாவது காரியமாக நம்ம பார்த்து கொண்டிருக்கிறது என்னன்னா, அவருக்குள்ள இருந்து கிருபையில் வளர்கிறவர்களாக இருப்போம் என்றால் கனிகள் தானாகவே கொடுக்கணும். எல்லா கனியும் கொடுக்கணும். அதுக்காக கெட்ட கனியெல்லாம் வரும் அப்படின்னா அதெல்லாம் வேஸ்ட்டு. ஏன் தெரியுமா? கசப்புள்ளதை அல்லது உபயோகம் இல்லாததை அல்லது பயன்பாட முடியாததை எடுத்துகிட்டு போய் எங்கே கொட்டுவாங்களாம்? குப்பையில் தான் கொட்டுவாங்க. எதுக்காவது பயனாகணும். இப்போ நீங்கள் இந்த ஊறுகாய் போடுறதுலேயே மாங்காய் மாதிரியே ஒரு டூப்ளிகேட் ஒன்று இருக்கும். அதாவது ஆவக்காவா ஏதோ ஒரு ஊறுகாய் சொல்லி விற்பாங்க. நார்த்தங்காவா இல்லை, மாங்காய் மாதிரியே இருக்கும். அது பேர் தெரில. அந்த காயை நீங்கள் பச்சையாக சாப்பிட முடியாது. ஊறுகாய்க்குனே அது வளர்றது. அட்லீஸ்ட் அப்படியாவது பயன்படுது அந்த காய். அந்த காய் ஊறுகாய் போகிறதுக்காவது பயன்படுது. அதை நம்ம என்ன பண்ணுறோம்? தயிர் சாதத்துக்கோ எதுக்கோ வச்சு சாப்பிட்றோன்னு வைத்துங்களேன். அப்போ ஆவிக்குரிய பிள்ளைகள் எதுக்காவது பயன்படணும். எதுக்குமே பயன்படலன்னு வச்சிங்களேன், நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கொள்ளலாம், உங்கள் மேலே கிருபை இல்லை, கிருபைக்குள்ளே நீங்கள் இல்லை. ஒன்று உங்கள் மேலே இல்லை நீங்கள் இல்லை. உங்கள் மேலே கிருபை இருந்தால் அல்லது கிருபையில் நீங்கள் வளர்கிறவர்களாக இருந்தால் ஏதாவது ஒன்றுக்கு பயன்படணும். உடனே சொல்லக்கூடாது நான் என் புருஷனுக்கு பயன்படுறேங்கன்னா அது பயனற்ற பயன். உலகத்திலே பயனற்ற பயன் என்ன தெரியுமாங்க? மாம்சத்தினால இன்னொரு மாம்சமாக இருக்கிறவனுக்கு பயனுள்ளவனாய் மாறுவது தான் உண்மையான பயன். என்பது என்ன தெரியுமா? ஆவிக்குரிய பிள்ளைங்களுக்கு அவருடைய ராஜ்யத்துக்கு நீ என்ன பண்ண, அதுதான் பயன். அவருடைய ராஜ்யம், இயேசு கிறிஸ்துடைய ராஜ்யம் இந்த பூமியில் வரப்போகிறது. இந்த பூமியில் நிலையாக இருக்க பொழுது 1 ஆண்டு 2 ஆண்டு இல்லை, முதல்ல 1000 வருஷம், அதுக்கப்புறம் புதிய வானம் புதிய பூமி வந்த பிறகு அதுக்கு முடிவில்லாதது. அப்போ அந்த ராஜ்யத்துக்காக நீ எதனா ஒரு காரியம் எதுக்காவது யூஸ் ஆகிருந்தோ வச்சுக்க, ஆண்டவர் உண்மையிலே உன் மேலே கிருபையாக இருக்கிறா, நீ கிருபையில் வளர்ற. எதுக்காவது யூஸ் ஆகும். எனக்கு எதுவுமே யூஸ் ஆகல தெரியலங்க அப்படின்னா வாங்க, நான் உங்களுக்கு ஆண்டோடைய ராஜ்யத்துக்காய் பயன்படுத்துவதற்கு நிறைய வேலை இருக்குது, தரேன். அப்போ ஆண்டோடைய ராஜ்யத்திற்கு நம்ம நற்கனிகளை தர வேண்டியது அவசியம். அதுதான் ஆண்டவர் அறிகிற அறிவு. கிருபை இருக்குது அப்படின்னா அறிவு என்ன தெரியுமா? நம்ம என்ன பண்ணுறோம், ஆண்டவருக்கு என்ன கனி கொடுக்குறோம். எதுக்குமே பயனற்ற கனியை கொடுப்போம் என்றால் அது எதுக்குமே பிரயோஜனம் இல்லை. அடுத்தபடியாக வாசிக்கிறார் 2 தெசலோனிக்கேயர் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். ஃபர்ஸ்ட் 2 தெசலோனிக்கேயர்ஸ் 1:3 பார்க்கலாம். சகோதரரே, நாங்கள் எப்பொழுதும் உங்களுக்காக தேவனை ஸ்தோத்திரிக்க கடனாளிகளாக இருக்கிறோம். உங்கள் விசுவாசம் மிகவும் பெருகிறபடினாலும்
நீங்கள் எல்லோரும் ஒருவரிலொருவர் வைத்திருக்கிற அன்பு அதிகரிக்கிறபடினாலும் அப்படி செய்கிறது தகுதியா இருக்கிறது. இங்க பாருங்களேன், ஆறாவது காரியம் என்னன்னா, நீங்க கிருபைக்குள்ள இருக்கிறீங்க அப்படின்னா நீங்க விசுவாசத்தோடன் கூடிய ஒருவர் மீது வைக்கிற அன்பு என்ன பண்ணுமா, பெருக வேண்டியது அவசியம். இப்போ நீங்கள் மற்றவர் மேலே வைக்கிற அன்பு எப்படி இருக்கணுமா, பெருகி கொண்டே இருக்கணும். கழுத தேஞ்சு கட்டெருமான கதைலாம் கிடையாது ஆவிக்குரிய வாழ்க்கையில். பார்த்த உடனே ஒரு வாரம் ஒருத்தவங்க புதுசாக வந்துட்டாங்கன்னு வச்சிங்களேன், உடனே நம்ம எல்லாரும் போய் அவங்களுக்கு சோத்திரம் சொல்லுவோம், எப்படி இருக்கீங்க, எங்கேருந்து வந்திருக்கீங்க, ஆண்டர் கிளாஸ். அதுக்கப்புறம் 4வது வாரம் இல்லை 2 மாதம் கழித்து அவங்க வராங்களான்னே நமக்கு தெரியாது. தெரியுமா உங்களுக்கு? பல விசுவாசிங்களுக்கு இவர் நம்ம சர்ச்சை விசுவாசி தானா அப்படின்ற மாதிரியே இருக்கும். ஏன் அப்படின்னா வேதம் சொல்லுகிறது, நீ கிருபைக்குள்ளே வளர்கிற ஒரு மனுஷியாய் இருப்பாய் என்றால் நீ விசுவாசத்தினால மற்றொரு மேல வைக்கிற அன்பு, சகோதர அன்பு அல்லது சகோதரி அன்புல நீ பெருக வேண்டியது அவசியம். இந்த வாரம் உன் பக்கத்தில் உட்காந்துருக்கவங்க மூஞ்சி உனக்கு தெரிஞ்சு அவங்க பேர் தெரிஞ்சா அடுத்த வாரம் என்ன தெரியணும், இன்னொருத்தரை பற்றி தெரிஞ்சுக்கொள்ளணும். நம்ம வரும்போது ஒரே சீட்டில் தான் உட்காருவோம், ஒரே பேட்டர்னில் தான் உட்காருவோம், மாறவே மாட்டோம். தெரியுமா உங்களுக்கு? என்னையும் மூப்பர் ஐயாவும் பிரிக்கவே முடியாது. நாங்கள் 2 பேரும் ஒன்றா தான் உட்காந்துருப்போம். பிரிக்கணும்னு நினச்சிங்க வச்சிங்களேன், அவ்வளோதான், பரலவும் போக மாட்டீங்க அப்படின்னு நாங்களாம் சாப்பிடுவோம். இப்படி தான் நிறைய பேர் நினச்சிக்கிறாங்க. அப்படிலாம் கிடையாது. நான் எங்கே வேணால் உட்காருவோம், அவரும் எங்கே வேணால் உட்காரு. நான் சும்மா சொன்னேன் உங்களுக்கு. நீங்கள் ஏன்னா நாங்கள் 2 பேரும் கோச்சிக்கவும் மாட்டோம், எங்களுக்கு சிலர்லாம் அப்படி தான் பார்த்த மூஞ்சியை தான் வாரம் முழுதுமாக 52 வாரம் ஒரே மூஞ்சியை ஒரே சர்ச்சில் பார்த்துன்னுக்கிறீங்க. அதனால் இனிமே நீங்கள் கிருபைக்குள்ளே இருக்கிறீங்கன்னு வச்சிங்களேன், பக்கத்தில் புது ஆள் பக்கத்தில் போய் உட்காருங்க. புது ஆள்னால் அதுக்குன்னு புதுசாக வரவங்கள வேற ஒரு விசுவாசி பக்கத்தில் போய் உட்காருங்க. அவங்க பேரை தெரிஞ்சுங்க, உங்கள் அன்பை வெளிப்படுத்துங்க. பெருசாக கட்டி புச்சின்னு தழுவி இப்போ பவுல் சொல்லுகிறது போல் எல்லாரையும் பரிசுத்த முத்தத்தோட வாழ்த்துகள், அந்த கதைலாம் வேணாம். அட்லீஸ்ட்டு உங்கள் பேர் என்னங்க, உங்கள் குடும்பத்தில் எவ்வளோ பேர் இருக்காங்க, அந்த வாரம் ஃபுல்லாக அந்த ஒரு ஆளுக்கு ஜெபம் பண்ணுங்க. செய்கிறோமா? வாய்ப்பே இல்லை பாஸ்டர். நீங்கள் ஆமீன் போடுறதுக்கு முன்னாடி நான் கேட்டை திறந்து எஸ்கேப் ஆகும் பாருங்கள் அப்படின்ற மாதிரியே இருக்குது. நீங்கள் பார்த்தா கிருபைக்குள்ளே வளருவது என்றால், கிருபைக்குள்ளே நீ நானும் வளர்க்கப்படுகிறோம் என்றால், கிருபை நம்ம அறிகிற அறிவு நமக்குள்ளே இருக்கிறது என்றால், நம்ம முதல்ல என்ன தெரியுமா பண்ணோம், பக்கத்தில் இருக்கிறவனுக்காக ஜெபம் பண்ணணும். எங்கேயோ இருக்கிற ஜோ பைடனுக்கு ஜெபம் பண்ணுவாங்க தெரியுமா சில பேர்லாம். எனக்குலாம் செம்ம காண்டாகும். மாமனா நீ ஜோ பைடனை நேரில் கூட பார்த்துட்டு இருக்க மாட்டேடான்னு. நான் அப்போ பார்த்ததுக்கு இப்போ பார்த்ததுக்கும் அவருக்கு என்ன யாருன்னே தெரில, விட்டுருங்க. அப்படி இருக்கும்போது அவருக்கு ஜெபம் பண்ணுவாங்க. மோடியை என்னைக்காவது நேரில் பார்த்து கை குத்துக்கிறீங்களா? வாய்ப்பே இல்லை. ஆண்டவரே மோடியை ரட்சியம் ஆண்டவரே. எதுக்கு? பக்கத்தில் இருக்கிற விசுவாசி பேர் தெரியாது உனக்கு, தெரியுமா உனக்கு? இப்போ உங்கள் பக்கத்தில் இருக்கிற விசுவாசி பேர் தெரியுமா உங்களுக்குன்னா, இப்போ கேட்டேன்னு வச்சிங்களா நிறைய பேர் மாட்டிருக்கீங்க. அதனால் கேட்க மாட்டேன். இன்றைக்கி ஒன்று யோசிங்க, நம்ம மேலே கிருபையாய் அவர் இருக்கிறார், நம்ம கிருபைக்குள்ளே இருக்கிறோன்னா பக்கத்தில் இந்த வாரம் விட்டுருங்க. அடுத்த வாரம் வரும்போது அதே மூஞ்சி உட்காராதீங்க, வேறு லைனில் போய் உட்காருங்க. இப்போ உட்காந்துட்டு அடுத்த வாரம் உங்களுக்கு டைம் கொடுக்குறேன், சும்மா உங்களுக்கு ஒரு ஷார்ட் இன்ட்ரடக்ஷன் பண்ணிங்க. இன்ட்ரடக்ஷன் பண்ணும்போது பேர் உங்கள் வீட்டில் எவ்வளோ பேர் இருக்கான்னு கேட்டுங்க. அந்த ஒரே ஒரு பேருக்கு அந்த வீட்டில் ஆண்டவரே, உதாரணத்துக்கு யாருக்கிறா, சாம்சன் வச்சுங்களேன். ஆண்டவரே சாம்சன் உங்கள் பேர் என்னங்க? உங்கள் வீட்டில் எத்தனை பேர் இருக்கீங்க? 3 பேர். அவ்வளோதான், வேறு எதுவுமே தேவையில்ல. அவங்க பொண்டாட்டி பேர் தேவையில்ல, புள்ள பேர் தேவையில்ல, எதுவுமே தேவையில்ல. நம்ம மண்டையில் நிற்காது. ஆண்டவரே சாம்சன், என் பக்கத்தில் உட்காந்த சாம்சனுக்கும் அவங்க வீட்டில் இருக்கிற 3 பேருக்கும் நான் ஜெபிக்கிறேன், நீங்கள் பாதுகாத்துங்க. அதுதாங்க அன்பு. இந்த அன்பை இங்கே காட்ட மாட்டோமா? எங்கே காட்ட மாட்டோம்? இங்கே காட்ட மாட்டோம். அங்கே வந்து அழுவோம் பாரு. நல்ல விசுவாசி எப்படி ஜெபம் பண்ணுவாங்க தெரியுமா, எப்படி இருந்தாங்க தெரியுமா? உனக்கு தெரியுமா சத்தியமாக சத்தவங்க பேர் யாருன்னு? பல பேருக்கு பேரே தெரியாது. இந்த அனௌன்ஸ்மெண்ட்டில் போடும்போது ஃபோன் பண்ணி கேட்பாங்க, பாஸ்டர் அவங்க நம்ம சர்ச்சா அப்படின்வாங்க. எனக்கு எப்படி தெரியுமா இருக்கும், உனக்கு வைக்கிற அதே மாதிரி ஃபோட்டோ அப்படின்ற மாதிரியே இருக்கும். எதுக்கு சொல்கிறேன்னா, நம்ம கிருபையில் வளர்கிறோம், கிருபை பெற்று இருக்கிறோம், கிருபைக்குள்ளே இருக்கிறோன்னா அட்லீஸ்ட் ஒரு ஆத்மா ஒரு வாரத்துக்கு ஆத்மா கடலும் பக்கத்தில் இருக்க சகோதரி பேரை மட்டும் கேட்டு அவங்களுக்காக ஜெபித்து பாருங்களேன். அன்பு தானாக வளரும். அட்லீஸ்ட் அதுக்காவது நீ பயனுள்ள கனியாய் ஆண்டோடைய ராஜ்யத்துக்கு மாறுவாய். இதுதாங்க விசேஷம், இதுதாங்க கிருபை.
அப்படி என்றால் இன்றைக்கு தீர்மானித்துக் கொள்ளுங்க, அடுத்த வாரத்தில் அப்படி இருக்காதீங்க. ஒருவேளை முடிஞ்சா போறதுக்கு முன்னாடி இன்னைக்கே கேட்டுட்டு போயிடுங்க. கடைசியா ஒரு காரியத்தை வாசிக்கலாம். 1 பேதுரு 2:3 1 Peter 2:3 வாசிக்கலாம். நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனமாகிய களங்கமில்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சியாய். இங்க பாருங்களேன், கடைசியா சொல்லுகிறது, கிருபையில நீ வளர்கிற அப்படின்னா எப்படி தெரியுமா இருக்கணும்? புதுசா பிறந்த குழந்தை எப்படி எல்லா நேரத்திலையும் பால் குடிப்பதற்கோ அல்லது ஆகாரம் சாப்பிடுவதற்கோ எப்படி வாஞ்சியா இருக்கிறதோ அதை மாதிரி இருக்கணுமா? இந்த குழந்தைங்களை சில நேரத்தில் எங்கன்னா டூருக்குன்னு கூப்பிட்டு போய் பாருங்களேன். 5 வயசுகளுக்கு குழந்தைங்கள, பெரிய குழந்தைங்களாம் வச்சிங்களா, அதுக்கு ஃபோனை வச்சிங்கன்னா என்ன பண்ணுதுன்னே தெரியாது. நம்ம இருக்கிறியான்னு திரும்பி பார்க்கணும். இல்லை காரில் போகிறோம் வச்சிங்களேன், தூங்கிட்டியா என்ன பண்ணுறான், அது பாட்டு முன்னு உட்காந்து ஃபோனை விளையாண்டுருக்கோம். இந்த 5 வயசுக்குள்ளே இருக்கிற குழந்தைங்க பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், ஏறி உட்காந்த நேரத்தில் நம்ம கேட்கும், எப்போ சாப்பிடுவோம் தெரியுமா உங்களுக்கு? இந்த குழந்தைங்களை வளர்த்தவங்க வீட்டில் நம்ம வீட்டு தெரு கூட தாண்டலடா, எப்போ சாப்பிடுவோம்? அப்போ தான் ஒரு கடை காசம் எனக்கு தனித்தான் கெடுக்கு தெரியும். எதனா ஒரு மிட்டாய் கடையோ இல்லை ஒரு போண்டா கடையோ ஏதோ ஒரு கடையை பார்த்த அடுத்த செகண்டுங்கப்பா நிறுத்தலாமா, வாங்கி தெரியா அப்படின்வாங்க. வேத வசனமாக தான் சொல்லுகிறது, நீ ஆலயத்துக்கு வரும்பொழுது கிருபைக்குள்ள இருக்கனா, பார்த்த உடனே வேத வசனத்தை என்ன பண்ணுமா, அப்படியே உறிஞ்சி எடுத்துக்கொள்ளணும், அப்படியே வாஞ்சியா எடுத்துக்கொள்ளணும், அப்படியே பார்த்த வசனத்தை அப்படியே சாப்பிட்டு உள்ள ஏற்றி கொள்ளணும். உன் இருதயத்தின் பலகைகளை எழுதி வைத்துக் கொள்ள வேண்டிய அவசியமானதாக. அப்போ ஒரு குழந்தையை போல, அதுக்கு தான் ஆண்டவர் சொன்னா நினைக்கிறேன், குழந்தை போல மாறாவிட்டா போகவே முடியாது. ஏன்னா இந்த குழந்தைங்க எதை பார்த்தாலும் கண்ணில் பக்கத்தெல்லாம் ஆசைன்னு வேணும்னு தோணும். அந்த மாதிரி இருக்கணுமா வேத வசனத்தில். இதை தவிர நம்ம மற்ற எல்லாத்துலேயும் ஆசையாக இருக்கிறோம். குழந்தைங்களே போலவே கடைக்கு போனால் பார்க்குற எல்லா பொருளையும் வாங்கணும்னு ஆசையாக இருக்கும். ஆனால் சர்ச்சுக்கு வரும்போது கேட்கப்படுகிற பிரசங்கிக்கப்படுகிற 7 வசனமும் நம்ம ஆசையாக எடுத்துக்கிறோமா அப்படின்னா இல்லை, ஆண்டவர் எனக்கு அந்த ஒரே ஒரு வசனம் தான் பேசினார். அப்போ மீதி 6 வசனம் பக்கத்தில் இருக்கவங்க பேசினார். கேட்டு பாருங்க, வேத வசனம் இருபுறமும் கருகுல பட்டயம், கேட்கிற உனக்கும் பிரசங்கிக்கிற எனக்கும் உள்ளவையும் வெளியும் கிரியை செய்வது. அப்போ வேத வசனத்தை கேட்கும்பொழுது கிருபையில நீ நானும் வளர்கிறோம் என்றால் அடையாளம் என்ன தெரியுமாங்க? அடையாளம் என்ன தெரியுமா? வேத வசனம் பிரசங்கிக்க ஆரம்பிக்கும் பொழுது ஆண்டவர் எனக்காக என்ன பேச போகிறார், என் வாழ்க்கை மாறுவதற்காக என்ன பேச போகிறார், என்னுடைய வாழ்க்கை மேம்படுத்துவதற்காக என்ன பேச போகிறார். கேட்கப்படுகிற ஒவ்வொரு வேத வசனத்தையும் அப்படியே உள்வாங்கி அப்படியே எழுதி வைத்துக் கொள்ளணும். சிலர்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம சபைகளில் கூட பல இடத்துல நான் பிரசங்கம் பண்ணும்போதெல்லாம் போதகர் மீட்டிங்கே போனால் கூட சரி, அவங்களாம் பேப்பர் பெண்மா வச்சுன்னு உட்காந்துக்குவாங்க. இங்கே தான் உங்களுக்கு ஒரு 7 பாயிண்ட்டோ 5 பாயிண்ட்டோ இல்லை ஒரு 4 காரியமோ சொல்லி முடிச்சிடுறேன். போதகர் கூட்டம்லாம் போனால் 3 மணி நேரம் கொடுப்பாங்க. அவங்களாம் பேப்பர் பெண்ணோட உட்காந்து என்ன தெரியுமா, வேத வசனத்தை அவ்வளோ கிரகிச்சு கொள்வது. ஒரு போதகர் என்கிட்ட சொன்னார், ஐயா நீங்கள் 3 மாதத்துக்கு ஒரு தடவை பேசிட்டு போனால் நாங்கள் அந்த 12 வாரமும் உங்கள் பிரசங்கத்தை தான் பண்ணுறோன்னாரு. எப்பரா 12 வாரம் நான் ஒரு பிரசங்கத்தை பண்ணுறேன், நீ 12 வாரம் அந்த வேத வசனத்தை பிரித்து 12 துண்டுகளாய் பிரித்து அதை அவங்க திருச்சபையில் கொடுக்குறாங்க. ரொம்ப சந்தோஷம், எப்படியோ ஒன்று. ஆனால் வாஞ்சியாய் எடுத்துக்கொள்ளுகிறாங்க. இப்போ நம்ம எத்தனை பேர் இவ்வளோ நேரம் 7வது குறிப்பு வரைக்கும் வந்துக்கிறேன், இப்போ 7 குறிப்பை உங்கள்கிட்ட வரிசையாக கேட்டால் சொல்ல முடியுமா? சொல்லலாம், ஏன்னா இங்கேயே இருக்கிறீங்க. சிலர்லாம் இங்கே தான் இருக்கிற, பலர் இங்கே இருக்கிறீங்க, சிலர் தான் கொஞ்சம் வெளியே போயிருக்காங்க, வந்துடுவாங்க முடிகிற நேரத்தில், ஆமீன் போகிற நேரத்தில் வந்துடுவாங்க. பார்த்துங்க, அப்போது குழந்தைகளை போல வேத வசனத்தை வாசிக்கும் பொழுது அப்படியே ரசிக்கணும். நான் 2 வருஷத்துக்கு ஒரு பைபிள் மாற்றிக்கினே இருப்பேன். எந்த பைபிளை எடுத்தாலும் வச்சிங்களேன் நீங்கள் மென்டல் ஆகிடுவீங்க. எல்லா பைபிளையும் ஒரே மாதிரி தான் கிறுக்குவேன். எனக்கு அந்த பேட்டர்ன் மாற்றவே தெரில. நானும் என் கூட இருக்கிறேன்னா ஏன்டா பைபிளில் இருக்கிறான், எனக்கு அது என்னமோ தெரில. இத்தனைக்கும் சுவிசேஷத்தை மாத்திரம் 4 சுவிசேஷத்தை மாத்திரம் எப்படியும் ஒரு 100 முறை வாசிக்கிறேன். 100 முறையும் கிறுக்கின்னு தான் இருக்கிறேன். ஏன்னா எனக்கு ஒரு ஆசை, அதுலேருந்து எதனா புதுசாக சொல்லுவாரா அல்லது நம்ம படிக்காத நம்ம புரிந்து கொள்ளாத விஷயத்த அப்போது கேட்கும் பொழுது வேத வசனத்தை அப்படியே குழந்தைகளை போல அங்கலாய்த்து பசியோடு இருக்கிறதை போல குழந்தைங்க நடிக்கும். தெரியுமா அவங்களுக்கு? தின்னுட்டு தான் வீட்டிலேருந்து கிளம்புவோம். அப்போ கூட கடையில் போனோன்னு அது திரும்ப முக்குன்னு முக்கும், திரும்பி வரும்போது வாந்தி எடுக்கும் வேற. அதே போல் நீங்கள் வீட்டில் தான் ஜோம் பண்ணிட்டு வந்திருப்பீங்க அல்லது வீட்டில் தான் வேதத்தை வாசித்து வந்திருப்பீங்க. இருந்தாலும் ஆலயத்துக்கு வரும்பொழுது கண்ணு நிறையிற அளவுக்கு வேத வசனத்தை நிரப்பிக்கொள்ள வேண்டியது அவசியம்.
அதுதாங்க கிருபையில் வளருது. அதுதான் அவரை அறிகிற அறிவில் வளரும். If you know God, the grace is upon you. If you say that your grace is upon you, you have to grow in the grace. கிருபையில் இருக்கிற என்றால் கிருபையில் வளர்ந்து கொண்டே இருக்கணும். ஏதாவது ஒன்றுக்கு அது பயன்படும். அதுதான் கனி. The fruit of grace ஏதாவது ஒன்று ஆண்டவருடைய ராஜ்யத்துக்கு எதுலையாவது பயன்படும். எதுலையுமே பயன்படாமல் சும்மா வந்து நானும் பேருக்கு அட்டனன்ஸை போடுறேன் அப்படின்னா நீ கிருபெல்லாம் இருக்கன்னா சும்மாலாம் சொல்லிக்கூடாது. எதெல்லாம் ஒன்றில் பயன்படணும். எதுலையுமே பயன்படல. ஆலயம் முடியறதுக்கு முன்னாடி நான் சொல்கிறேன், பக்கத்தில் இருக்கவங்க பேரை கேட்டுன்னு போய் அவங்களுக்காக ஜெபம் பண்ணு. ஆண்டவர் அவங்க குடும்பத்தையாவது ஆசீர்வதிக்கிட்டோம். உன் ஜெபத்தை கேட்டாத அவங்க குடும்பத்தில் இருக்க ஒவ்வொருவரும் குணமாகட்டும் சுகமாகட்டும். அப்படியாவது நீ ஆண்டவருக்கு பயன்படு. எதுக்குமே பயன்படலண்ணா. அப்போ இந்த காலையில் நம்ம கிருபையில் இருக்கிறோம் அப்படின்னா கிருபையில் வளரும். இந்த கிருபையை தக்க வைத்துக் கொள்வது எப்படி என்று ஒரு 3 காரியத்தை பார்த்து நம்ம வாசித்து முடிச்சிடலாம். ரோமர் 5:2 ரோமன்ஸ் 5:2 பார்க்கலாம். அவர் மூலமாய் நாம் அந்த கிருபையில் பிரவேசிக்கும் ஸ்லாக்கியத்தை விசுவாசத்தினால் பெற்று நிலை கொண்டிருந்து தேவ மகிமையை அடைவோம் என்கிற நம்பிக்கையினாலே மேன்மை பாராட்டுகிறோம். இங்க பாருங்களேன், அவர் மூலமா நாம் இந்த கிருபையில பிரவேசிக்கிற ஸ்லாக்கியத்தை எதனால பெற்றுக்கொள்கிறோம்? விசுவாசத்தினாலதான் பெற்றுக்கொள்ளும். அதான் முதல்ல தொடங்கும் போதே சொன்னேன், 3 காரியம் நம்பணும். இயேசுதான் உலகத்தின் இயேசுவை அன்றி வேற எதுவுமே இந்த பூமியில கிடையாது. அதே போல எல்லாவற்றுக்கும் இயேசு யாருன்ற அறிவு இருந்தாலே நம்ம கிருபைக்குள்ள வந்துடும். இது எல்லாத்துக்கும் அடிப்படையா விசுவாசம். நீ ஸ்ட்ராங்கா இருப்பனா கிருபை உன் மேல தாங்கி நிற்கும். ஏன் தெரியுமா? விசுவாசின்ற பேர் இருந்தாலே கிருபை தானா இருக்கும். அதனால தான் நமக்கு என்ன பேரு? ஆமா, சிலர்லாம் விசுவாசினே சொல்ல தெரியாது, விவசாயின்னு சொல்லுவாங்க. நல்ல பேர் தான். விவசாயி என்ன பண்ணுறான்? தன் கையில் இருக்க கோதுமை மணிகளையோ நெல் மணிகளை எடுத்து விதைத்து அது 30, 60, 100 தனையான அறுவடைகளை கொண்டு வருகிறான். நீங்கள் விசுவாசியாக இருந்தாலும் விவசாயியாக இருந்தாலும் எங்கே அறுவடை தான் நான் கேட்பேன். அப்போது விசுவாசம் தான் ஒருவனை கிருபைக்குள்ள நிலையாய் நிற்க வைக்கிறதா இருக்கிறது. அந்த விசுவாசம் என்ன தெரியுமா பண்ணும்? உன்னை தினந்தோறும் தூண்டி கொண்டே இருக்கும். எப்படி தெரியுமா தூண்டும்? நீ காலையில் எழுப்பதற்கு முன்னாடி உன்னை தட்டி உன் மூளை உனக்குள்ள இருக்க சப்கான்ஷியஸ் உன்னை எழுப்பி முழங்கால் படிட்டு ஜெபம் பண்ண வைக்கும். ஏன் தெரியுமா? காலை தோறும் அவருடைய கிருபை. நமக்கு அந்த வசனம் தெரியும். காலையில் அவர் பனி போல பெய்யும் பொழுது நம்மளுடைய வாழ்க்கை மலர்வதற்கு கால ஜபம் அவசியம்னு விசுவாசனா பண்ணும். தூண்டி குத்தி விடும். ஒருவேளை நீங்கள் என்ன பகல் நைட் டியூட்டி போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு காலை எப்போ? நீங்கள் எத்தனை மணிக்கு எழும்புவீங்க? சாயங்காலம். உங்களுக்கு டியூட்டிக்கு ஒருவேளை 7 மணி 8 மணிக்கு டியூட்டிக்கு போகிறீங்க அப்படின்னா அது உங்கள் ரைட் ஸ்கெடியூல்லே இருக்கட்டும். நீங்கள் எத்தனை மணிக்கு எழும்புறீங்க? ஒரு 5 மணிக்கு எழும்புறீங்கன்னா அது உங்களுக்கு அதிகாலை. எழுந்த உடனே என்ன பண்ணணும்? மாலையில் 5 மணிக்கு எழுந்த உடனே நீங்கள் 1 மணி நேரம் ஆண்டோட சமூகத்தில் உட்காந்து ஜெபிக்கணும். ஜெபித்துட்டு அந்த நாளை தொடங்கி பாருங்கள். அந்த இரவு ஃபுல்லாக உங்கள் வாழ்க்கை மலர்ந்து கொண்டே இருக்கும். அதை விட்டு வீட்டிலேருந்து கிளம்பும் போதே தூங்கு மூஞ்சா போய் அங்கே ஆஃபீஸில் வேலை செய்ய முடியாது. நைட்டெல்லாம் ரெண்டுத்துக்குமே இல்லாமல் வேலை செஞ்சு திட்டு வாங்கின்னு வேலையை விட்டு வந்துடுது. இல்லைன்னா வேலை செய்ய முடியாமல் உடம்பு சோர்வாகி விடு. இல்லை பகலில் போகிறோம் அப்படின்னா காலை. இதுதாங்க விசுவாசம். விசுவாசிகள் என்றால் காலையிலே ஒரு உணர்வு உங்களை எழுப்ப வேண்டும். அந்த உணர்வு பரிசுத்த ஆவியானவராக இருக்கிறார். ஏன் தெரியுமா? பேதுரு நல்ல கட்டச்சதுரா தூங்குறதுக்கு ஒரு இடம் அப்படின்னு தூங்கினான். தூங்குற இடம் எதுன்னு அவனுக்கு முக்கியம் கிடையாது. நான் சில நேரத்தில் பார்க்கும்போதெல்லாம் பேதுரு ரொம்ப அப்படியே ரசித்து பார்ப்பேன். உணர்வே இல்லாமல் தூங்கினான். எங்கே கொண்டு போய் தூங்க வச்சாங்க அவனை? 4 கட்ட சிறைச்சாலையில். ஒரு கட்ட சிறைச்சாலைனா கூட ஒரு ஓட்டையை போட்டு தப்பிக்கலாம் அப்படின்னு யோசித்தான். 4 அங்கே எப்படி தான் அவனுக்கு தான் தூக்கம் வந்துச்சுன்னே தெரில. நம்மளாம் தான் என்ன பண்ணியிருப்பான்? ஒரே ஒரு ஜெயிலில் மாட்டிங்கிறேன், எப்படியாவது காப்பாற்றுங்கணும். அவன் 4 கட்ட சிறைச்சாலை பாதுகாப்பில் உள்ள தூங்குறான். நல்லா தூங்கினுங்கிறாங்க அவன். சில விசுவாசிங்க அப்படி தான். நீதிமானுக்கு ஆண்டவர் அருமையாய் நித்திரையை தருகிறார். வசனம் நம்ம பிடிச்சிக்குவோம். நித்திரை தருகிறார் நீதிமானுக்கு. அதே நீதிமான் விசுவாசம் ஸ்ட்ராங்கா இருக்கும் என்றா கிருபை உன் மேல இருக்கணும், விடாம தக்க வச்சுக்கணும்னா நீ பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறதை போல அறிகிற அறிவுல விசுவாசத்துல ஸ்ட்ராங்கா இருக்கும்.
சிலர்லாம் எப்படி தெரியுமா, வேதத்தை குண்டக்க மண்டக்கா படிச்சுட்டு வேதத்திலேயே கேள்வியை கேட்டுட்டு ஆண்டரை விட்டு பின்வாங்கி ஓடி போயிடுறது. அது விசுவாசம் கிடையாது. நீங்கள் வேதத்தில் உங்களுக்கு ஐயம் அல்லது சந்தேகம் எது இருந்தாலும் நான் எப்பவுமே ரெடியாக தான் இருக்கிறேன் பதில் சொல்கிறதுக்கு. ஆனால் நீங்களாம் ஒன்று வாசித்து நீங்களாம் ஒன்று தீர்மானிச்சு அந்த நேரத்தில் நீங்கள் தீர்மானிக்கும் போது உங்களுக்குள்ள உலகத்தின் ஆவி ஏறி உங்களை பின்வாங்கி அனுப்பிச்சு கூட்டு போயிடுவான். ஏன்னா அவனுக்கு அதுதான் வேணும், அது அவனுக்கு ஆதாயம். அவனுக்கு எப்படி நம்ம ஆண்டருக்காய் ஆதாயம் படுத்துகிறோமோ அதே போல உலகத்தின் அதிபதிக்கு அநேகர் ஆதாயப்படுத்தி கொண்டே இருக்கிறாங்க. அப்ப நீங்களும் நானும் விசுவாசத்துல நிலை கொண்டவர்களா, அசைக்கப்படாதவர்களா. அதுக்கு தான் முதல்ல சொன்னேன், பனைமரம் எப்படி ஸ்ட்ராங்கா நிற்குமோ, சூறாவளியை எப்படி தெரியுமா அந்த காலத்திலலாம் அளவிட்டாங்க. இப்போதான் நம்ம ஹெக்டரில் அளக்குறோம். சூறாவளி எப்படி தானே அளக்குறோம், தெரியல எப்படியோ ஒன்று அளக்குறோம். இவ்வளோ சூறாவளியோட வேகம் வந்தது அல்லது மைல்ஸு கிலோமீட்டரில். அப்போல்லாம் எப்படி நம்ம கிராமத்தில் அளப்பாங்க, பனைமரம் வேரோடு பிடின்னு போயிடுச்சுன்னா வீடுங்கள்லாம் இருக்காது, அப்படி தான் அளப்பாங்க. ஐயோ கழனியில் பனைமரமே பிடின்னு போயிடுச்சுப்பா அப்படின்வாங்க. அப்போனா நான் பெரிய சூறாவளின்னு அர்த்தம். அப்போது அவ்வளோ வேறு உண்டி நிற்கணும் விசுவாசத்தில், வேத வசனத்தில். அதுதான் உன்னை கிருபைக்குள்ளே கொண்டு வரும். நீ நிலையா இல்லாமல் இங்கே நான் ஆடிக்கிட்டே இருக்கிற அப்படின்னா, அல்லது ஒன்றில் ஸ்டேபிளாக இல்லாமல் இருக்கிற அப்படின்னா, அல்லது வேத வசனத்தில் ஆழமாக இல்லை, சத்தியத்தில் ஆழமாக இல்லை, அறிகிற அறிவில் ஆழமாக இல்லை அப்படின்னா உனக்குள்ள விசுவாசமே இல்லை. விசுவாசம் இல்லாமல் ஒருவனும் தேவனை, அப்படி என்றால் கிருபை உன் மேல நிலையா வைத்து கொள்ளணும். டெய்லி விசுவாசி, நிமிடந்தோறும் விசுவாசி, வேத வசனத்தை கேட்கும்பொழுது விசுவாசி, தூங்கும்பொழுது விசுவாசி. தூங்கும்பொழுது இருக்கிற நம்பிக்கை நமக்கு எவ்வளோ நம்பிக்கை தெரியுமா, காலையில் இருந்து பார்த்துக்கலாம் வேலையன்றோம். எவ்வளோ விசுவாசம் சொல்லுங்களேன். யாராவது நைட்டு தூங்கும்போது வீட்டில் இருக்காங்க எல்லாரையும் கூப்பிட்டு குட் பை நான் தூங்க போகிறேன், காலையில் எழும்புனா தெரியல, எழும்பலைன்னா குட் பை அப்படின்ட்டு தூங்குறோமா? குட் நைட்டுன்ட்டு தான் தூங்குறோம். அது அவங்களுக்கு தான் தெரியும். நைட்டில் ஆவியானவர் பேசுகிறாரா இல்லை சாத்தான் பேசுகிறான். சிலர்லாம் நைட்டு குட் நைட்டுன்னு சொல்லி தூங்க வச்சா கூட அலறி எழுந்து தூக்கத்தில் உட்காந்துருப்பாங்க. அப்போ நமக்கு அந்த விசுவாசம் இதில் இன்னைக்கு இரவு தூங்கி காலைல நம்ம செய்ய வேண்டிய வேலையை செய்வோம், ஆண்டவர் நமக்கு பலம் தருவார். அப்போ வேத வசனத்தில் அதே விசுவாசம் இருக்கணும். என்னன்னா வேத வசனம் கேட்கும் போது இந்த வேத வசனம் எனக்குள்ள கிரியை செய்யும், நான் கிருபையில் இருக்கிறேன், நான் பனையை போல வளருவேன், நான் லில்லியை போல மலருவேன், என் வாழ்க்கையில கனிகளை தருவேன், என் வாழ்க்கையில எப்பொழுதும் நன்மையானதை ஆவியானவர் காண்பார், நான் எப்பொழுதுமே சத்தியத்தில் வளருவேன், வேத வசனத்தில் நிலைத்திருப்பேன் அப்படின்ற விசுவாசம் நமக்குள்ள இருக்கும். ரெண்டாவது ஒரு காரியத்தை வாசிக்கலாம். லூக்கா 2:6 இயேசு கிறிஸ்து எப்படி கிருபையில வளர்ந்தார்னு பார்க்கலாம். இயேசுவானவர் ஞானத்திலும் வளர்த்தியிலும் தேவ கிருபையிலும் மனுஷர் தயவிலும் அதிகமாய் விருத்தி அடைந்தார். இங்க பாருங்களேன், இயேசுவானவர் எதுல வளர்ந்தாராம்? ஞானத்திலும் வளர்த்தியிலும் தேவ கிருபையிலும் மனுஷர் தயவு. மனுஷர் தயவு இருக்கணும். சிலர்லாம் எல்லாம் தெரிஞ்சவங்களாவே இருப்பாங்க. எல்லாம் தெரிஞ்சவங்க யாருமே கிடையாது. தெரியுமா உங்களுக்கு? உலகத்தில் எல்லாமே ஒருத்தனுக்கு தெரியும் அப்படின்னா அதெல்லாம் யாருமே கிடையாது. அப்படி யாருமே இது வரைக்கும் கிடையாது. ஒருவேளை ஏஐக்கு எல்லாமே தெரியுமான்னு தெரில, அது ஒரு பேஐயாக இருந்தால் கூட எனக்கு தெரியாது. ஒருவேளை படித்த பிள்ளைங்க தான் சொல்லுங்கள், ஏஐக்கு எல்லாமே தெரியுமா அப்படின்னா அது தெரியல. கம்முன்னு போய் நம்ம ஏஐ முன்னாடி நின்று பேசு அப்படின்னா நம்மளை பற்றி பேசுமா? நம்ம ஃபீட் பண்ணணும், என் பேர் என்ன, எந்த ஊர்லேருந்து வரேன், எப்போ பிறந்தேன், எல்லாத்தையும் ஃபீட் பண்ணால் அது அப்படியே ரிப்போர்ட் பண்ணும், அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. அப்போது முதல்ல ஒன்று தெரிஞ்சுக்கொள்ளணும், உன்னை விட்டு கிருபை எடுபடாமல் இருக்கணும் அல்லது கிருபைக்குள்ளே நீ வளரணும்னா ஒன்று முதல்ல தேவனை அறிகிற அறிவிலையும் மனுஷனுடைய தயவுலையும் தான் வளர முடியும். இது யார் வளர்ந்தது? இயேசுவே அப்படிதாங்க வளர்ந்தாரு. அப்படின்னா நீ நானும் எப்படி தெரியுமா வளரணும்? ஒவ்வொரு ஆராதனையிலும் ஒவ்வொரு வேத வசனம் கேட்கப்படும் பொழுது ஒவ்வொரு காரியத்தில் நீங்கள் வந்து அமர்ந்து அதை அன்புடன் ஏற்றுக்கொள்ளணும் சத்தியத்தை. அதுதான் மனிதருடைய தயவு. இப்போது நம்ம நினைத்து கொள்ளுகிறோம் தயவு மனுஷருடைய தயவு இல்லைன்னா அப்படின்னா அவங்க காலை பிடிச்சிருந்தாங்க வளரணுமா? அப்படிலாம் கிடையாது. ஏசுநாதர் யார் காலை பிடிச்சி வளர்ந்தாரு? கிடையவே கிடையாது. 12 வயசுலேயே அம்மாவே அப்பாவே அழ விட்டாள் நம்மளு. அவங்க நல்ல அப்பா அம்மா வீட்டுக்கு போய் தேட்டு வராங்க பாருங்க, எவ்வளோ நல்ல அப்பா அம்மா பாருங்க. குழந்தைய காணனா அங்கேயே தேடி நிற்குவானா, வீட்டுக்கு போயிடுச்சுங்க ரெண்டும்.
போய் நினைக்கிறேன் சாப்பிட உட்காரும் போது எங்கடா காணோம் பிள்ளைய காணோம், நீ கூட்டு வந்த நான் கூட்டு வந்த 2 பேரும் ஓடி அந்த தலை தெரிச்சுக்கணும். ஆனால் அப்போ கூட பாருங்க, மனிதருடைய தயவுனாலே அவர் வளர்ந்தார். அப்படின்னா அவர் மேலே மனுஷங்களுடைய தயவு இருந்தது. தயவு இருந்ததுன்னா அவங்களுடைய எல்லா ஒத்தாசையும் இருந்தது. உன்னையும் என்னையும் வளர்க்கணும் அப்படின்னா மனிதர் தயவு அவசியமானதாக இருக்கிறது. ஒழுங்கு ஒருவேளை நமக்கு தெரியலனா மனிதர்கள் நமக்கு சொல்லிக் கொடுப்பாங்க வேதத்திலேருந்து. அல்லது சத்தியத்தில் எப்படி வளரணும்னா மனிதர்கள் சொல்லிக் கொடுப்பாங்க, சத்தியத்தில் போதிப்பாங்க, சத்தியத்தில் வழி நடத்துவாங்க. அதை என்ன பண்ணோம், நிலைநிறுத்தி நலமானதை எடுத்துக்கொள்ளணும். அப்படியே எடுத்துக்கணும்னு நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா எல்லா நேரத்துலையும் சரியானதை போதிக்கப்படும், சரியான காரியங்களை நிலைநிறுத்தி சரியானதை எடுத்துக்கொள்ளணும். அப்போ மனிதனுடைய தயவிலையும் ஞானத்திலும் வளரணும். அதுதான் காரியம். 3வது ஒரு காரியத்தை வாசித்து முடிச்சலாம். அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். ஆக்ட்ஸ் 3:20 பார்த்தலாம். உங்கள் பாவங்கள் நிவர்த்தி செய்யப்படும் பொருட்டு நீங்கள் மனம் திரும்பி குணப்படுங்கள். இங்க பாருங்களேன், கடைசியா சொல்றாரு, கடைசியா உங்க மேல இந்த கிருபை எடுபடாம இருக்கணும், கிருபைக்குள்ளவே இருக்கணும், கிருபையை தக்க வச்சுக்கணும். அப்படின்னா நீங்க என்ன பண்ணுமா, மனம் திரும்பி குணப்படணும். இப்போ பாவங்கள் நம்ம செய்கிறோமோ, பாவ மன்னிப்பு கேளுறோம், ஆராதனைக்கு முன்பதாக ஆண்டவரே மன்னியும் சுத்திகரியும் எல்லாம் கேட்டுறோம். ஆனால் என்ன பண்ணுமா, மனம் திரும்பி குணப்படணும். மனம் திரும்புகிறோம். மனம் திரும்புவது ஒரு பெரிய நல்ல காரியம்தான். ரிப்பெண்டன்ஸ் இஸ் குட். ஆனால் குணப்படுறோமா, குணப்படுறோன்னா அது திரும்பவும் செய்யக்கூடாது. திரும்பவும் பாவத்தை அறிக்கிட்டு விட்டு விடுகிறவன் தான் நல்லது. அப்போ இன்றைக்கு நீங்களும் நானும் கிருபையை விடாமல் இருக்கணும்னா, அதான் சொன்ன, கிருபை நம்ம விட்டு எடுபடாமல் இருக்க வேண்டும் என்றா பாவத்தை அறிக்கையிட்டு குணப்படணும். மனம் திரும்பும் பொழுது சரியான மனம் திரும்புதல் வேணும். இங்க மனம் திரும்பிட்டு ஒரு 10 நாள் கழிச்சு திரும்பவும் அதே காரியத்தை பண்ணா அது மனம் திரும்புதல் கிடையாது. சிலர்லாம் பார்த்தீங்க வச்சுங்களேன், வந்து சொல்லுவாங்க, பாஸ்டர் இனிமேல் நான் வெள்ளச்சாரி தான் கட்டுவேன், நான் ஒப்பு கொடுத்துருக்கிறேன் ஆண்டவருக்காய். சிலர்லாம் வந்து சொல்லுவாங்க, நான் ஆண்டவருக்காய் நகையெல்லாம் எடுத்துட்டேன், ஆண்டவர் என்ன எடுக்க சொன்னார். எந்த ஆண்டவர் எடுக்க சொன்னார் எனக்கு தெரியல. 1 மாதம் கழிச்சு கடன் எல்லாம் தீர்ந்து பேங்க்கில் இருக்கிற நகையெல்லாம் திரும்ப வந்தோன்னே எங்கே வந்துடும், கழுத்துலையும் காதுலையும் மூக்கில் வந்து, என்ன சிஸ்டர் என்ன தெரில பாஸ்டர், ஆண்டர் திரும்ப போட சொல்லிட்டார். எனக்கு தெரில எந்த ஆண்டர் நகை எடுக்க சொல்லி நகை போட சொல்கிறார் தெரில. லலிதா ஜுவல்லர்ஸ்காரன் மட்டும் தான் சொல்கிறான், பழைய நகையை கொடுங்க புதுசாக தரேன் அப்படின்றான். எனக்கு அதுவும் தெரில, அப்படி எப்படி தருவான்னு தெரில. சிலர்லாம் அப்படி தான். காரணம் என்னென்னா குணப்படுவது கிடையாது. இனிமேல் நான் எங்கள் வீட்டுக்கார்ட்ட சண்டையே போட மாட்டாங்க, இனிமேல் என் பொண்டாட்டிகிட்ட சண்டையே போட மாட்டேன், இன்றைக்கி தீர்மானிக்கிறேங்க ஆண்டோடைய சமூகத்தில். 1 வாரம் ஆகும். அடுத்த ஞாயிற்றுக்கிழமை பார்த்தீங்கன்னா 2 பேரும் 2 துருவத்தில் உட்காந்து இருப்பாங்க. காரணம் என்ன தெரியுங்களா, அந்த 6 நாள் இருந்த கடுப்பு ஒரே நாளில் காட்டியிருப்பாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக காட்ட வேண்டிய மொத்தத்தையும் ஒரே நாளில் காட்டியிருப்பாங்க. புருஷன் பொண்டாட்டி 2 பேர் தனித்தனியாக வந்து ஆலயத்தில் உட்காந்துருப்பாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். குணப்படுவது என்றால் இப்படி தான் குணப்பட வேண்டும். மனம் திரும்புகிறோம், குணப்படுவது. வேத வசனம் கேட்கும் பொழுது, பரிசுத்தாவின் உணர்த்தப்படும் போது, இனிமேல் நான் செய்ய மாட்டேங்க ஆண்டவரே, நான் ஒப்பு கொடுக்குறேன், என் ஜீவியத்தை ஒப்பு கொடுக்குறேன், ஜனவரி மாதம் 1ஆம் தேதி ஒப்பு கொடுக்குறோம், எல்லாத்தையும் ஒப்பு. ஆனால் குணப்படுறோமா, குணப்படுவதென்றால் விட்டு விடுங்க. அதுதாங்க கிருபைக்குள்ள இருக்கிறது. If you keep on doing something against the word of God, if you are walking away from the word of God, the grace will be taken away from you. கிருபை மேலே வந்து எடுத்துருவார். கிருபையை எடுத்துட்டாருன்னு வச்சுங்களேன், அதுக்கப்புறம் நீ எவ்வளோ பண்ணாலும் வாய்ப்பே இல்லை, குணமே ஆக முடியாது. நான் தான் சொன்னேன்ல, வியாதி வருவது இயல்பு. பிசாசு சில நேரத்தில் நமக்கு ஆசையை தூண்டி தின்னாதன்ற பொருளை தின்ன வச்சு போகக்கூடாத ஆர்கன்ஸ் எல்லாம் போனாலும் பயப்படாதீங்க, ஆண்டவர் குணப்படுத்த முடியும், எல்லாம் செய்வார். ஆனால் திரும்ப அது செய்யக்கூடாது, குணப்பட வேண்டும். அதுதாங்க குணப்படுதல். மனம் திரும்புதல் என்றால் நம்ம சொல்றோம், மனம் திரும்பி மூழ்கி ஞானஸ்தானம் எடுங்கள் என்றோம். அப்போ மனம் திரும்புகிறோம், ஞானஸ்தானம் எடுக்கிறோம், திரும்ப என்ன பண்ணுறோம், அதே பழைய குருடி. பழமொழிக்கு மட்டும் பஞ்சம் இல்லையா தமிழ்நாட்டில், அவ்வளோ இருக்குது பார்த்துங்க. அப்போ இன்றைக்கு ஒன்று தீர்மானிங்க, உங்கள் மேலே கிருபை வளர்ந்துக்கிட்டே இருக்கணும். கிருபை உங்கள் விட்டு போகக்கூடாதுன்னா முதல்ல விசுவாசத்தில் நிலையாக இருங்க, உறுதியாக இருங்க. என்னன்னா நடக்கட்டங்க, என்ன வேணா நடக்கட்டும். அதிகபட்சம் என்ன தெரியுமா ஆகும்,
இந்த சரீரம் மண்ணிலிருந்து வந்தது, மண்ணுக்கே திரும்ப போகும். அவ்வளவுதான். வேற என்ன நடக்கும் நினைக்கிறீங்க? வேற என்ன பண்ற முடியும்? ஒன்றும் பண்ண முடியாது. அப்படியே போனாலும் நம்ம ஆத்மா எங்க போகிறது? சந்தோஷமா இளைப்பாற ஸ்தலத்தில் இருந்து கொண்டு பாட்டு மட்டும் வருது. அடுத்து ரெண்டாவது, ஞானத்திலும் மனிதர் தயவிலும் வளரும் பொழுதுதான் கிருபை நம்ம வளர்த்து கொள்ள முடியும், பாதுகாத்து கொள்ள முடியும். மூன்றாவது, மனம் திரும்பி குணப்படுங்க. இஃப் யூ ஆர் டூயிங் சம்திங் தட் இஸ் அகெயின்ஸ்ட் த வேர்ட் ஆஃப் காட், ஜஸ்ட் ரிப்பன்ட் அண்ட் லீவ் இட். நம்ம ரிப்பன்ட் பண்ணுறோம், மனம் திரும்புகிறோம், அதில் எந்த மாற்றமும் கிடையாது. நீங்கள் மனம் திரும்புறீங்க, அதை நான் ஏற்றுக்கொள்கிறேன், ஆவியானவரும் பார்க்குறார் எல்லாம். ஆனால் குணப்படுறோமா? அதுதான் ஆவியானவர் கேட்குறார். குணப்படலான்னு வச்சுங்க, ஆண்டவர் மொத்தமாக தட்டுருவார். எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும். தாவீதை பற்றி போன வாரம் யாரோ பிரசங்க இங்கே தான் நாங்கள் நினைக்கிறேன், தாவீதை பற்றி அவ்வளோ நல்லா பேசினார், எல்லாம் பண்ணாங்க. சின்ன வயசுலேருந்து அவன் அப்படி இருந்தான் இப்படி இருந்தான், எல்லாம் நல்லா பிரசங்க. ஆனால் நல்லா இருந்தது, கேட்கறதுக்கு நல்லா இருந்தது. கடைசியில் அவனால் ஒரு செங்கல் கூட எடுத்து வைக்க முடியல பாருங்க, ஆலயம் கட்டுவதற்கு. விட்டாரா பார்த்தீங்களா? அடித்தார். அவ்வளோ பெரிய ஆள், அவ்வளோ பெரிய ராஜ்யம் உலகம் முழுதும் ஆட்சி பண்ணுறதுக்கு பறந்தான். ஆனால் அவருடைய ஆலயத்தை கட்டுவதற்கு ஒரு செங்கல் கூட எடுத்து அவனால் அந்த நிலத்தில் வைக்க முடியல. அவன் பையனுக்கு தான் தாளந்துங்களையும் பொண்ணுங்களையும் சேர்த்து வச்சுட்டு போனான். தெரியும் அவனுக்கு. ஏன் தெரியுமா? அவன் ஆண்டோடைய வார்த்தைக்கு விட்டு விலகி போயிட்டான், ஆண்டோடைய வார்த்தைக்கு விரோதமாக செஞ்சிட்டான். செய்யக்கூடாத விஷயத்தை திரும்பவும் 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 செஞ்சு ஆண்டவர் அவன் மேலே கட்டுப்பாய் தூக்கி வெளியே போட்டார். இன்னைக்கு ஒன்று நல்லா தெரிஞ்சுக்கொள்ளு, இஃப் யூ வாண்ட் டு க்ரோ இன் த கிரேஸ், நீ கிருபைக்குள்ளவே இருந்து கிருபையிலேயே வளரணும்னா மனம் திரும்புவது மாத்திரமல்ல, நீங்கள் குணமடைங்க, நீங்கள் மாறுங்க. ஒரு விஷயத்தை செய்ய முடியாது செய்யக்கூடாதுன்ற தீர்மானித்தா திரும்பவும் செய்யாதீங்க. எந்த சூழ்நிலை வந்தாலும் செய்யாதீங்க. அப்படி என்றால் ஆவியானவர் உங்கள் மேலே வச்ச கிருபையை எடுக்கவே மாட்டார். என் கிருபை உன்னை விட்டு விலகாது. அப்போ விலகுவதும் விலகாமல் இருப்பதும் நம்முடைய கையில் இருக்கு. இருந்த இடத்துல கண்களை மூடி, பரிசுத்த ஆவியானவர் இந்த காலையில் உன்னை என்னை கிருபையில் வளர்க்கிறவர். நீ விசுவாசத்தில் ஸ்ட்ராங்கா, வேதத்தை அறிகிற அறிவு ஞானத்தில் ஸ்ட்ராங்கா, மனிதருடைய தயவில், அப்படின்னா மனிதருக்கு இணக்கமா கீழ்ப்படிதலோட சமாதானமா மனிதருடைய தயவில் நீ வளரும் பொழுது, நீ உண்மையாய் மனம் திரும்பி நீ குணப்படும் பொழுது உன்னை விட்டு கிருபை நீங்கவே நீங்காது. உன்னை விட்டு நீங்காத இருக்க கிருபைக்குள்ள நீ இருப்பேன்னா கிருபையே உன்னை வளர்த்துருங்க அழகா. நீ எதுவுமே பண்ண தேவையில்லை. உன் சரீரத்தில் ஆரோக்கியத்தை கொண்டு வந்து விடும். உன்னை கொழுத்த கன்று போல மாற்றிவிடும். உன்னை பனையை போல உறுதியானவனாய் மாற்றிவிடும். உன்னை சத்தியத்திலே வளர்த்து விடுகிறதா இருக்கிறது. உன்னுடைய காரியங்கள் ஆண்டவருக்கு பரலோக ராஜ்யத்துக்கு உகுந்த கனிகளை தருகிற வாழ்க்கையா உன் வாழ்க்கை மாற்றிவிடும். உன்னை சத்தியத்திலும் அன்பிலும் அந்த கிருபை வளர்க்கிறதா இருக்கிறது. அதை விட மேலானது வேத வசனத்தை வாஞ்சித்து அங்கலாய்த்து காத்திருந்து எப்படியாவது வேத வசனம் எனக்கு பேசணும் கேட்கணும் அப்படின்ற வாஞ்ச உனக்குள்ள கொண்டு வருகிறது அந்த கிருபையாயிருக்கிறது. இன்றைக்கு நீயும் நானும் கிருபை பெற்றவங்க. மரியாளை பார்த்து அன்றைக்கு சொன்னா கிருபை பெற்றவளே வாழ்க என்ற. இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் உன்னை பார்த்து சொல்லுகிறார், நீ கிருபை பெற்றவ, நீயும் நானும் வாழ வேண்டியவங்க. இந்த பூமியில் அநேகருக்கு வாழ்க்கை கொடுக்க வேண்டியவங்க, அநேகருடைய காரியங்களுக்காக ஜெபிக்க வேண்டியவங்க. அந்த கிருபை விட்டு விலகாத சின்ன சின்ன விஷயமா இருந்தாலும் மனம் திரும்பின உடனே குணப்பட்டுடுங்க. அதை திரும்ப செய்யாதீங்க. திரும்ப செய்ய மாட்டேன்னு தீர்மானித்தா அதை திரும்ப செய்யவே செய்யாதீங்க. உறுதியா இருங்க. அதே மாதிரி ஆண்டவரை அறிகிற ஞானத்துல வளருங்க. தினந்தோறும் பைபிள் வாசிச்சா அதுல கேள்வி கேளுங்க. கேள்வி கேட்கல புரியல அப்படின்னா வாங்க, அதை தெரிந்து கொள்ளுங்க, அதை ஆழத்தை தெரிந்து கொள்ளுங்க. எதனால் வேத வசனம் போதிக்கப்படுகிறது, எதனால் எழுதப்பட்டது என்று தெரிந்து கொள்ளுங்க. அதனுடைய ரகசியங்களை பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு சொல்லுவா. அப்போ அதுதான் கிருபை. அந்த கிருபை உங்க மேல இருந்தா நீங்கள் வாழ்நாளெல்லாம் செழிப்பாய் வாழலாம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த காலையில் நாங்கள் எல்லாம் விசுவாசிகளாக இருக்கிறோம், விசுவாசத்தில் நிலைத்திருக்கிறோம். ஆண்டவரை, எங்களுக்கு மேலே உங்கள் கிருபை இருக்கிறது. அந்த கிருபையில் எங்களை ஆரோக்கியமாய் வைங்க, பனையை போல வளங்க. ஒவ்வொரு வேத வசனத்தை வாசிக்கும் பொழுதும் கேட்கும் பொழுதும் ஆவலாய் கேட்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. அன்பில் சத்தியத்தில் எங்களை முழுமையாய் வளர்த்து தாங்க ஆண்டவரை.
இங்கே இருக்கிற ஒவ்வொரு மீதும் நீங்காத கிருபை, விலகாத கிருபை, நிலையான கிருபை இருக்க கடவதாக. இயேசுவே நாமத்தில் பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துடைய கிருபையும் பிதாவின் அன்பும் பரிசுத்தாவினுடைய அந்யோன்ய ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலமும் நம்ம ஒவ்வொரு கூட இருப்பாராக. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என்னுள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவரை ஆசீர்வதிப்பார். ஆண்டவருடைய கிருபை உங்களை ஒவ்வொரு நாளும் வளர்ப்பதாக. ஆமென்.